ஓகே ஓகே, நாங்கள் பகுதி 2க்கு வருவோம். பகுதி 2 வருவதற்கு முன்னர் உங்களுக்கான ஒரு முக்கியமான ஒரு அறிவுறுத்தலை சொல்ல வேணும். நீங்கள் உங்களுடைய பரீட்சையில் பகுதி இறுதி பரீட்சையை பொறுத்த மட்டும் பகுதி 1, அதாவது உங்களுடைய வினாபத்திரம் 1 ஐரோப்பிய வரலாறு 40 MCக்கு முடித்த பேப்பர் மற்றும் படப்பகுதி, இந்த 2ஐயும் பார்த்து 2லையும் நல்லொரு ரிசல்ட்ஸ் நல்லொரு மார்க்ஸ் எடுக்கிற பிள்ளை கட்டாயம் நல்லொரு பொறுப்பேற்றி அடையும். அதில் தான் இப்போ இந்த 2ஐயும் வச்சுக்கொண்டு தான் உங்களுடைய திறமை கூடுதலாக புள்ளி மதிப்பீட்டாளர்களால் உங்களுடைய திறமையை எடுத்துக்கொள்வது. அதன்படி முதலாவது பகுதியை மிக தெளிவாக நேரத்தோட வடிவாக வாசித்து அதுக்கு சரியான விடையை எழுதுறது மட்டுமில்லாமல் சரியான விடையை தெரிவு செய்வது மட்டுமில்லாமல் தெரிவு செய்த விடையை நீங்கள் அந்த இலக்கத்தை கட்டாயம் போடணும். போடையை நீங்கள் பேனையால் போடுங்க, நீங்கள பேனையை பாவீங்க. 2வது விஷயம், நீங்கள் எந்த ஒரு பகுதியையும் எந்த ஒரு கேள்விக்கும் தெரியாமல் நீங்கள் வெற்றிடமாக விட்டுட்டு வர வேண்டாம். நல்லா தெரிஞ்ச கேள்விகளுக்கு மேலே செய்து கொண்டு போகும்போது தெரியாத கேள்விக்கு கட்டாயம் அதுக்கான ஏதோ ஓரளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச இப்படியா இருக்கலாம் என்றாலும் அதோட ஊகத்தின் அடிப்படையில் நீங்கள் அதை கூட்டு வரும். 40 MCக்கும் கட்டாயம் போடும்போது போட்டால் தான் உங்களுடைய புள்ளிகள் என்று சொன்னால் திருத்தேக போடுவினா மாணவர் விடையளிக்கவில்லை, இந்த தொடக்கம் கீழே எழுதுவினான் மாணவர் 36 தொடக்கம் 40 வரையான வினாக்களுக்கு விடையளிக்கவில்லை என்று போட்டுட்டு அவளை விநாயகருக்கு அந்த பெற்றெடுத்து, அதாவது இடைவெளி, அதாவது அடைப்பு புள்ளி கோட்டுக்குள்ளே வினாக்குரிய போட்டுட்டு உங்களுக்குரிய புள்ளி வழங்கப்பட மாட்டார். ஆகவே நீங்கள் மிக தெளிவாக இதில் இருக்க வேண்டும். மிக தெளிவாக 40 கேள்விக்கும் செய்திருக்கிறீங்க என்று திருப்பி பார்க்க வேண்டும். ஆகவே உங்களுடைய முதலாவது வினாபத்திரம் 2வது வினாபத்திரம் ஆகிய 2க்கும் சேர்த்து உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற நேரம் 3 மணித்தியாலங்கள். இப்போ அண்மையில் ஒரு 10 நிமிடங்கள் மேலதிக வாசிப்பு நேரமாக 3 மணி 10 நிமிடங்கள் தரப்படும். அதில் நீங்கள் 1 மணித்தியாலத்துக்குள்ள கட்டாயம் முதலாவது பத்திரம் 1 செய்து முடிக்க வேண்டும். அந்த பத்திரத்திலே விடையளிக்கிறபடியால் மிக தெளிவாக நான் சொன்ன அறிவுறுத்தலுக்காக நீங்கள் செய்ய வேண்டும். பத்திரம் 2 பொறுத்த மட்டும் சின்ன மாற்றங்கள் உங்களுக்கு சில இலகுபடுத்தப்பட்டிருக்குது. 2018ஆம் ஆண்டுக்கு முன்னர் 8, அதாவது முதலாவது வினா கட்டாயம், அந்த வினாவில் 8 இடங்கள் தரப்படும், நாடுகள் உட்பட. அந்த 8 விடயங்களையும் இலங்கை படம் அல்லது ஐரோப்பிய வரலாறு, ஐரோப்பிய படம், நாங்கள் ஐரோப்பிய வரலாறுடைய ஐரோப்பிய வரலாறு பற்றி கரைப்போம். ஐரோப்பிய படத்தில் உங்களுக்கு 8 இடம் குறிக்க வேணும். அந்த 8 இடங்களில் 8 விடயங்கள் குறிக்கணும். அந்த 8 விடயங்களில் அது நதிகளாக இருக்கலாம், கடல்களாக இருக்கலாம், தீவுகளாக இருக்கும், நாடுகளாக இருக்கும், உள்நாட்டு கடல்களாக இருக்கும், நகரங்களாக இருக்கும், துறைமுகங்களாக இருக்கும். அப்படி ஒரு 8 விஷயங்கள், ஒவ்வொரு விஷயங்கள் பார்த்து கொண்டு போக கிட்டத்தட்ட சரியாக இருக்கும். அப்படியா ஒரு பிறந்த பிரதேசமாக இருக்கும். அப்படி உங்களுக்கு 8 விடயங்கள் தரப்பட்டிருக்கும். அந்த 8 விடயங்களையும் குறித்து சரியாக குறிப்பதற்கு 8 புள்ளி. அங்கே அந்த 8 விடயங்களில் 2 விடயத்தை எடுத்து நீங்கள் வரலாற்று குறிப்புற வரைவோம். இப்போ உங்களுக்கு இலகுபடுத்தப்பட்டிருக்கு, நேரமும் இலகுபடுத்தப்பட்டிருக்குது. பரீட்சைக்கு தோற்றுன்ற உங்களுக்கு பரீட்சையும் அந்த வரலாற்று குறிப்புரை என்ற விடயம் இல்லாததால் இப்போ உங்களுக்கு மிகவும் இலகுபடுத்தப்பட்ட ஒரு விடயமாக இருக்கு. அது இலங்கை வரலாறும் பொருந்தும், ஐரோப்பிய வரலாறும் பொருந்தும். எல்லா வரலாறு குறிப்பதற்கும் இந்த வரலாற்று குறிப்புரை என்ற விடயம் இப்போ பாடத்திட்டத்திலிருந்து நீக்கப்பட்டிருக்கு. அதுக்கு பதிலாக 8 இடங்களுக்கு பதிலாக 12 இடம் குறிக்க வேண்டியிருக்கு. இடங்கள் குறிக்கிறது மிக இலகுவானது. நீங்கள் இடம் குறிக்கும் போது மிக முக்கியமாக கருத்தில் கொள்ளுங்கள், பரீட்சை வினாத்தாள்களிலே இருக்கலாம், விடைத்தாளிலே இருக்கலாம், படத்திலே இருக்கலாம். நீங்கள் நீலப்பேனாவையும் கருப்பு பேனாவையும் தவிர வேறு எந்த நிலப்பேனாக்களையும் பயன்படுத்தக்கூடாது. அப்படி பயன்படுத்தினால் உங்களுக்கு அது மார்க்ஸ் வாரதுக்கான வாய்ப்பு மிக குறைவு. ஏனென்று சொன்னால் வேறு வேறு நிறங்கள் பயன்படுத்துவது பரீட்சார்த்தி பயன்படுத்துவது இல்லை. அது வேறு மேலே உள்ள திருத்துவர்கள் விடைக்கு புள்ளி மதிப்பீடு செய்வர்கள் சிவப்பு பேனா, அதுக்கு மேலே உள்ள அதிகாரிகள் வேறு வேறு கலர் பேனைகளை பாவிக்கணும். ஆகவே நீங்கள் வேறு எந்த பேனாவை பொறுத்தமல்ல வேறு எந்த பேனாவும் பயன்படுத்தக்கூடாது. அது உங்களுக்கு நான் அன்பாக சொல்லுகின்ற ஒரு அறிவுறுத்தல், ஒரு மிக முக்கியமான ஒரு விடயம். அடுத்து நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் நீங்கள் கலர் பென்சிலை பாவிக்கலாம். கலர் பென்சில் இதுக்கும் இப்போ நீங்கள் உதாரணமாக ஒரு நாடு ஃப்ரான்ஸ் என்று கேட்டுட்டு வைப்போம். ஃப்ரான்ஸ் கேட்டுக்கன்னு சொன்னால் அந்த ஃப்ரான்ஸினுடைய எல்லையை சுற்றி கருப்பு பேனாவால் போட்டிங்கன்னா கொஞ்சம் வடிவாக இருக்கும், இல்லை நீல பேனாவால் ஏதோ ஒரு பேனாவால் அதனுடைய அரசியல் எல்லை வழியே
ஒரு கோடொண்டை போட்டுட்டு அந்த கோட்டுக்குள்ளேயே பிரான்ஸ் ஒரு பெரிய அகன்ற நாடு, ஆகவே பிரான்ஸுக்குள்ளேயே எழுதலாம், ஸ்பெயினுக்குள்ளேயே எழுதலாம். அதே மாதிரி நோர்வே ஸ்வீடன் அந்த நாடுகளுக்கு எழுதலாம், இத்தாலி கூட எழுதலாம். இப்போ அந்த உள்ளுக்கு நீங்கள் எழுதப்பாரு, எழுதி போட்டு கருப்பு பேனியால் எழுதணும். எழுதினா கொஞ்சம் நல்ல வடிவாக இருக்கும். கருப்பு பேனாவால் எழுதி போட்டு அந்த ஒரு நாட்டை குறிக்கல நீங்கள் நாட்டு அந்த அரசியலுக்குள்ள ஒரு நல்ல ஒரு கலரை பயன்படுத்தி, கலர் பென்சில், ஒரு நல்ல எல்லோ கலர் அல்லது பிங்க் அப்படியான கலரை பயன்படுத்தி நடத்தி விட்டீங்கன்னு சொன்னால் படம் நல்ல நீட்டாக இருக்கும். பெஸ்ட் பாட்டும் நீங்கள் ஒரு 30-32 எடுத்து படவேலில் நல்ல மார்க்ஸ் எடுத்தீங்கன்னு சொன்னால் கட்டாயம் நீங்கள் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எடுக்க வேணும். அது இடங்களுடைய வடபகுதி பிள்ளைகள் நம்முடைய பிள்ளைகள் நல்ல ரிசல்ட்ஸ் எடுக்கணுன்றதான் எங்களுடைய மாகாண கல்வி திணைக்களத்தினுடைய நோக்கம். அதுக்காக தான் இந்த செயற்பாடுகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை நீங்கள் வெற்றிகரமாக செயற்படுத்த வேண்டும். 2வது பிரச்சனை உள்நாட்டு கடல்களை குறித்தால் கடல்களுக்கும் எழுது. இப்போ உதாரணமாக எட்ரியாட்ரிக் கடல்னா எட்ரியாட்ரிக் கடலில் அப்படி அதுக்கு எழுதலாம், எட்ரியாட்ரிக் கடல். அதே மாதிரி கருங்கடல்னா கருங்கடல் எழுதணும். எழுதி போட்டு அந்த கடல் எல்லையோடத்தையும் நீல கலராக பாவிச்சு. ஆகவே தயவு செய்து நீங்கள் ஒரு 2-3 கலர் பென்சில், ஒரு சின்ன ஒரு 6 கலர் பென்சில் கொண்டு ஒரு பெட்டியை வாங்கி கொண்டு போகும். பரீட்சைக்கு மிக பிரயோசனமாக இருக்கும். புவியியல் எடுக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் கலர் பென்சில் இருக்குன்னு தானே கொண்டு போகும். ஒரு கலர் பென்சில் 2-3 கலர் பென்சில் கொண்டு வராலும் காணும். அதை கொண்டு போய் பயன்படுத்தினீங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும். நதிகளை குறிக்கக்குள்ள அந்த நதிகளை நதியின் போக்கின் வழியே நீலப்பேனியால் அந்த கோட்டை கீறி போடும். நதியின் போக்கு அப்படியே நீலப்பேனியால் கீறிட்டு அந்த நதியின் போக்கிலேயே நீங்கள் எழுதுறது மிக பொருத்தமானது. அல்லது ஒரு சிறிய அம்புக்குறி போட்டு கீழையும் எழுதலாம். தயவு செய்து 12 இடங்களையும் குறிக்கும் போது முதல்ல 12 இடத்தையும் நீங்கள் அடையாளப்படுத்துங்க. நாடுன்னா நாட்டை நாட்டை ஜெர்மனிக்கு இருந்தால் ஜெர்மனியை அடையாளப்படுத்துங்க. அதே மாதிரி நீரிணைகள் இருந்தால், கடல்கள் இருந்தால், ஒரு நாடுக்கு எப்பினம், ஒரு உள்நாட்டு கடலுக்கு எப்பினம் ஒரு மலை வரலாம். கட்டாயம் ஒரு நதியோ 2 நதி வரும், ஒரு தீவு வரும், ஒரு நாடு வரும், ஒரு நகரம் வரும், ஒரு துறைமுகம் வரும். அப்படி தான் கூட போடுங்க. நீங்கள் அதுகளை கருத்தில் கொண்டு போடுங்க. நகரங்கள் கேட்டால் அல்ல துறைமுகம் கேட்டால், இப்போ லிஸ்பன் என்றது ஒரு துறைமுகம், நல்லா கடலோட சேர்த்து குறிக்கப்படும். லிஸ்பன் நீங்கள் அமைப்பிடம் உங்களுக்கு தெரியும், டாகஸ் நதியினுடைய இடது கரையோரமாக குறிக்கணும். இடதுகரை வலதுகரை எப்படி கண்டுபிடிக்கலான்னு சொன்னால், ஒரு நதி பாய்கின்ற பிரதேசத்தை நோக்கி, அதனுடைய நீரேந்த பிரதேசத்தில் இருந்து பாயும் பிரதேசத்தை நோக்கி பார்க்கும்போது எந்த பக்கம் இடது பக்கமோ அது இடதுகரை. இப்போ போத்துக்கரை பொறுத்த மட்டும் போத்துக்கரை டாகஸ் நதி இடது கரையோரமாக கீழ்ப்பகுதியை நோக்கித்தான் லிஸ்பன் துறைமுகம் அந்த வளைவில். அப்போ அந்த துறைமுகத்தை குறிக்கவில்லை, நல்லா கடலோட சேர்த்து நதிகளை கொண்டு வாமல் நதிக்கு கீழே அந்த வளைவில் கடலோட சேர்த்து நீங்கள் ஒரு சின்ன ஒரு வட்டத்தை போடுறீங்க, சின்ன ஒரு புள்ளியோட போடுறீங்க. இப்போ கருப்பால் ஒரு புள்ளியை போடுறீங்க, போட்டுட்டு அதை நீலப்பேனியால் சுற்றி ஒரு சின்ன ஒரு வட்டம் போட்டுட்டு பக்கத்து அப்படியே நீளத்தை லிஸ்பன்ண்டா முன்னுக்கு இடம் இருக்கும், அப்படியே எழுதி கொண்டு வந்து லிஸ்பன் சொல்லி லிஸ்பன் அதெல்லாம் முடியும். அந்த இடத்துல அம்புக்குறியில் போகிறத இயலுமான அளவுக்கு தவிர்த்து கொள்ளுங்க. நிறப்பேனாக்கள் பயன்படுத்தாதீங்க, நிறப்பென்சில்கள் பயன்படுத்தலாம், மிக தெளிவாக குறிக்கலாம். சரி, உங்களுக்கு இந்த தந்த பயிற்சியின்படி வழங்கப்பட்டிருக்கிற நாங்கள் இந்த படத்தில் பார்த்தோம் என்று சொன்னால், சார்டீனியா, மத்திய தரைக்கடல், லண்டன், ஆங்கிலர் கால்வாய், நெதர்லாந்து, கொன்ஸ்டாந்தினோப்பிள், இத்தாலி, தைபர் நதி, தேம்ஸ் நதி, வியன்னா, சென்ட் பீட்டர்ஸ்பர்க், டேர்டனல்ஸ் நீலநதி என்று 12 இடங்கள் தரப்பட்டது. சார்டீனியா உங்களுக்கு தெரியும், இத்தாலியின் மேற்கு கரையில் 2 தீவுகள் இருக்குது. மேலே உள்ள தீவு கோர்சிகா தீவு, கீழே உள்ள தீவு சார்டீனியா தீவு. கோர்சிகா தீவு உங்களுக்கு தெரியும், அதாவது பிற்காலத்தில் பிரான்ஸை அல்லது உலகை ஐரோப்பாவை ஆட்டி படைத்த பிரான்சிய சக்கரவர்த்தியான நெப்போலியன் போனாபார்ட் பிறந்த இடம். அது கோர்சிகா தீவு. சார்டீனியா தீவு அதற்கு தெற்கே உள்ள தீவு. சார்டீனியா தீவு குறிச்சிட்டோம். அடுத்தது
இரண்டாவது இடம் மத்திய தரைக்கடல். மத்திய தரைக்கடல் ஆசியாவையும் ஐரோப்பாவையும் ஆப்பிரிக்காவையும் பிரிக்கின்ற ஒரு கடல், உள்நாட்டு கடல், ஒரு பரந்த கடல். அந்த மத்திய தரை கடல்ல தான் இந்த சிசிலி, கோர்சிகா, சார்டினியா தீவுகள் எல்லாம் இருக்குது. ஆகவே அந்த இடத்தின் அந்த பரந்த பகுதியில் நீங்கள் கிட்டத்தட்ட எல்லா இடமும் பெறக்கூடியதாக மத்திய தரைக்கடலை குறித்து காட்டு. இங்கே பாருங்கோ, இதில் மத்திய தரைக்கடல் குறித்து காட்டப்பட்டிருக்குது. ஐரோப்பாவுக்கும் ஆப்பிரிக்காவுக்கும் இடையில மத்திய தரைக்கடல். சார்டினியா தீவு, இது கோர்சிகா தீவு, இது சார்டினியா தீவு, இது சிசிலி தீவு, இது கிரீஸ் தீவு, இது சைப்ரஸ் தீவு. முக்கியமான தீவுகள் பார்க்குறோம். ஆகவே இதில் இப்போ நாங்கள் சார்டினியா குறிச்சிட்டோம், மத்திய தரைக்கடலும் குறிச்சிட்டோம். அடுத்த மூன்றாவது பகுதி லண்டன். மூன்றாவது உங்களுக்கு தரப்பட்டிருப்பது லண்டன். லண்டனை பார்த்தோம்னு சொன்னால் இது தேம்ஸ் நதிக்கரையில் குறிக்கிறது. அது மேலேயும் குறிக்கலாம், கீழேயும் குறிக்கலாம். தேம்ஸ் நதிக்கரையில் தான் கூடுதலாக, உண்மையில் தேம்ஸ் நதியினுடைய கீழ்கரையில் தான் வரணும் லண்டன். அதாவது வலது கரையோரமாக தேம்ஸ் நதி இப்படியாக ஓடி வந்து ஆங்கில கால்வாயில் வடகடலில் கலக்குது. இது வடகடல், இது ஆங்கில கால்வாய். ரெண்டுக்கும் இடையில் உள்ள இந்த நீரிணை டோவர் நீரிணை. வடகடலையும் ஆங்கில கால்வாயும் இணைக்கிற நீரிணை டோவர் நீரிணை. இந்த டோவர் நீரிணைன்ற கீழ்கால உள்ளது ஆங்கில கால்வாய். அதே மாதிரி இந்த டோவர் நீரிணை தான் பிரித்தானியாவையும் பிரான்ஸையும் பிரிக்கின்ற ஒரு கடல் ஏரியாக இருக்கிறது டோவர் நீரிணை. அப்போ இதை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தேம்ஸ் நதி கரையில் லண்டன், அது கீழ்கரையில் குறிக்கிறது பொருத்தமானது. மேல்கரையில் குறித்தாலும் ஓரளவு பிரச்சனை இல்லை. அடுத்தது நெதர்லாந்து. அடுத்த நான்காவது ஆங்கில கால்வாய் குறித்து கிடக்குது. இவ்வளவு பகுதியும் இந்தியாவில் பகுதின்னு சொன்னால் வடகடல். இந்த இடைக்குள்ள உள்ளது ஆங்கில கால்வாய்க்கும் வடகடலுக்கும் இடையில உள்ள பிரதேசம் டோவர் நீர். அதை நீங்கள் ஞாபகப்படுத்தி வச்சுக்கோங்க. அடுத்தது ஐந்தாவது விடைய நெதர்லாந்து குறிக்கப்பட்டிருக்கு. அது இன்றைக்கு நெதர்லாந்து அது ஆரம்ப காலங்களில் ஒல்லாந்து என்று அழைக்கப்பட்டது. பிரான்ஸும் கோல் தேசம் என்று அழைக்கப்பட்டது. ஆரம்ப காலங்களில் கோல் தேசம் என்றும் வரலாம். அடுத்தது இத்தாலி இந்த பகுதியில் இருந்து இவ்விடம் வரை இத்தாலி தான். அவை இதுக்குள்ள நீங்கள் இத்தாலி என்று இப்படி எழுதி கொள்ளலாம். இத்தாலியினுடைய அந்த எல்லைக்குள்ளே அப்படியே எழுதி கொள்ளலாம். இத்தாலி என்று எழுதப்பட்டிருக்கு இத்தாலி. அதே மாதிரி இத்தாலியினுடைய இந்த நதி டைபர் நதியினுடைய கரையில தான் ரோம் இருக்கு. ரோமாபுரி என்ற ரோம் இருக்கு. அடுத்த கான்ஸ்டாந்தினோபிள், இது கருங்கடல். அடுத்தது இது மர்மரா கடல். ரெண்டுக்கும் இடைப்பட்ட நீரிணை டேர்டனஸ் நீரிணை. அதே மாதிரி மர்மரா கடலுக்கும் ஈஜியன் கடலுக்கும் இடைப்பட்ட இந்த நீரிணை பொஸ்பரஸ் நீரிணை. இதுல டேர்டனஸ் நீரிணை தரப்பட்டிருக்கு. டேர்டனஸ் நீரிணைன்ற வடபகுதியில தான் கான்ஸ்டாந்தினோபிள் இருக்கு. அதாவது கருங்கடல் கழுத்து அழியா போகுது. கிருமியா கேட்டால் இந்த பிரதேசத்தை அப்படியே இதில் நடத்தி போட்டு நீங்கள் கிருமியா கொடுக்கலாம். அடுத்த நதிகளை பார்த்தோம்னு சொன்னால் முக்கியமான நதிகள் லிஸ்பன் டாமஸ் நதிக்கரையிலையும், அடுத்து பாரிஸ் சைன் அல்லது சீன் நதிக்கரையிலையும், அடுத்த இது ரைன் நதி, அதே மாதிரி இது டன்யூப் நதி, அதே மாதிரி இது டைபர் நதி. இங்கிலாந்து லண்டன் தேம்ஸ் நதிக்கரையில், இது டினீப்பர் நதி. முக்கியமான நதிகள் தரப்பட்டு குறிப்பிட்ட வார நதிகளை தான் நம்ம பார்த்துக்கணும். டினீப்பர், இது கிரீட் தீவு, இது கிரேக்கம், அதே மாதிரி இது அல்பேனியா, இது இது ஈஜியன் கடல், இது எட்ரியாட்டிக் கடல். எட்ரியாட்டிக் கடல், இது ஈஜியன் கடல், இது அயோனியன் கடல், இதுக்குள்ள டிரேனியன் கடல். இவ்வளவு. இது கிரிமியா, இது அசோக் கடல், இது கருங்கடல், இது மத்திய தரைக்கடல், இது பிஸ்கே விரிகுடா, இது போல்டிக் கடல், இது டென்மார்க், இது ஜெர்மன். டென்மார்க்குக்கும் ஜெர்மனுக்கும் இடையில கீழ் கால்வாய். முக்கியமான பகுதிகள் பார்க்க. அடுத்தது வியன்னா ஆஸ்திரியாவுடைய தலைநகரம். கூடுதலாக உங்களுக்கு 2 மலைகள் வரும்.
ஒன்று அல்ப்ஸ் மலை. அல்ப்ஸ் மலை கேட்டால் இந்த அல்ப்ஸ் மலையில் தான் பிள்ளைகள் ரைன் நதியும் டன்யூப் நதியும் ஊற்றெடுக்குது. கூடுதலாக ஆஸ்திரியா மற்றும் சுவிட்சர்லாந்து இல்லை, அது இத்தாலிக்கும் கொஞ்சம் பொருந்தும். ஆஸ்திரியா, சுவிட்சர்லாந்து, இத்தாலி இந்த பகுதியை அண்டி தான் ஆல்ப்ஸ் மலை இருக்கு. அதே மாதிரி பிரான்சையும் ஸ்பானியாவையும் பிரிக்கிற இல்லை பிரனீஸ் மலை. ரெண்டு மலையும் அடிக்கடி கேட்பினா இதை மறந்து கூடாது. இது பிரனீஸ் மலை, இது ஆல்ப்ஸ் மலை. அதே மாதிரி நதிகளை பார்த்துட்டேன். அடுத்தது கடல்கள், உள்நாட்டு கடல்கள் பார்த்துட்டேன். நாடுகளை கொஞ்சம் பார்த்துடுவோம். முக்கியமான நாடு இது போர்த்துக்கல், இது ஸ்பெயின், இது பிரான்ஸ், இது பெல்ஜியம், இது லக்சம்பர்க், இது நெதர்லாந்து, இது ஜெர்மன், இது போலந்து, எஸ்தோனியா, லத்வியா, லித்துவேனியா, இது சுவிட்சர்லாந்து, இது இத்தாலி, இது ஆஸ்திரியா, இது ஹங்கேரி, இது பல்கேரியா, இது ருமேனியா, இது துருக்கி, இது கிரேக்கா, இது அல்பேனியா, இது இத்தாலி, இது கிரீட் தீவு. முக்கியமான இது பிரித்தானியா, இது அயர்லாந்து, இது நோர்வே, இது ஸ்வீடன், இது ஃபின்லாந்து, இந்தியாவில் ரஷ்யா. முக்கியமான நாடுகள் பார்த்துருக்கேன். இதில் ஆஸ்திரியாவின் தலைநகரம் தான் வியன்னா. இந்த வியன்னா பொதுக்கள தலைநகரம் லிஸ்பன், ஆஸ்திரியா தலைநகரம் வியன்னா. இந்த வியன்னாவில் தான் வரலாற்று பிரசித்தி பெற்ற வியன்னா மாநாடு 1815 வியன்னா மாநாடு நடந்தது. வியன்னா குறிக்கிறது இந்த டன்யூப் நதியில் கீழ்கரையில் குறிச்சிங்கன்னா சரி. அப்போது தேம்ஸ் நதி பார்த்துட்டோம், ஆங்கில காலை பார்த்துட்டோம், லண்டன் பார்த்துட்டோம், நெதர்லாந்து பார்த்துட்டோம், செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் இந்திய அமைப்பில் இதில் அடிக்கடி கேட்கிற ஒரு நகரம் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க். அதில் கவனிச்சு கொடுக்கும். ரைட், ஓகே. இது நாங்கள் முதலாவது பகுதிக்குரிய விளக்கம் பார்த்துருக்கிறோம். ரெண்டாவது கேள்வி, கிரேக்க நாகரிகம். இந்த முறை வர வேண்டிய எதிர்பார்க்கப்படுகின்ற ஒரு கேள்வி, கிரேக்க நாகரிகம். கிரேக்க நாகரிகங்களில் கலாச்சாரத்தின் பிரதான பண்புகளை ஆராயும். கலாச்சாரம் என்று சொல்லி பார்க்கக்குள்ள நாங்கள் சமயம் முக்கியம். சமயம் மட்டுமல்லாமல் சமயத்தோட கலைகளையும் பார்த்து விடணும்னு சொன்னால் கலாச்சாரம். அரசியல் பொருளாதாரம் கலாச்சாரத்துக்குள்ள வராட்டிக்கும் கூட நாங்கள் சும்மா சொல்லிக்கொள்ளலாம். ஆனால் கிரேக்க நாகரிகத்தில் கலாச்சாரத்தின் பிரதான பண்புகள் அதில் சமயம். முதலாவது சமயத்தை எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் இயற்கை பொருட்களுக்கு உருவம் கொடுத்து வழிபட்டவர். ரெண்டாவது, பல தெய்வங்கள் காணப்பட்டது. குறிப்பாக சியூஸ், அதீனா, ஏரஸ், டயனீசஸ், அப்ரோடைட் போன்ற தெய்வங்கள் வழிபடப்பட்டிருக்கிறார். அதே மாதிரி அப்பலோ, சூரிய கடவுள் போன்ற தெய்வங்கள் வழிபடப்பட்டிருக்கிறார். ரைட், வானத்து கடவுளை அதிபதியாக கொண்ட ஒரு வணக்க முறை இருந்தது. அதன்படி கிரேக்கர் கண்ட சமய நம்பிக்கைகளின்படி வானத்தின் அதிபதியான சியூஸ் என்ற தெய்வம் தான் பிரதானமான கடவுளாக வழிபடப்பட்டிருக்கிறார். உதாரணமாக சைவ சமயத்தவர்கள் நாங்கள் சிவபெருமானை முதல் கடவுளாக கொண்டிருக்கிறது மாதிரி கிரேக்கர் கண்ட சமய நம்பிக்கைகளின்படி பிரதான தெய்வமாக சியூஸ் என்ற தெய்வம் வழிபடப்பட்டிருக்கு. அதை விட கொரோனா என்ற தெய்வம் வழிபடப்பட்டிருக்கு. கொரோனா என்று சொல்லப்படும், அதுதான் கொரோனா என்று சொல்லி இன்றைக்கு வந்து தெரியாது, கொரோனா என்று சொல்லப்பட்ட தெய்வம். அதை விட அப்ரோடைட் மற்றும் டயனீசஸ், அப்ரோடைட் என்பது காம தெய்வமாகவும், டயனீசஸ் என்பது மதுபான தெய்வமாகவும், அறிவு மற்றும் ஞானத்திற்கு அதிபதியாக எதென்ஸ் நகர தேவதை, அதீனா தேவதை வழிபடப்பட்டிருக்கிறார். அதே மாதிரி யுத்தத்துக்கு எரஸ் என்ற தெய்வம் வழிபடப்பட்டிருக்கிறார். இவ்வாறாக கிரேக்கர் கண்ட சமய நம்பிக்கைகள் பல தெய்வ வழிபாட்டு முறை காணப்பட்டிருக்கு. அடுத்து நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் கட்டடங்கள். கிரேக்கர்கள் கலைகள் மானிடவாதத்தை தன்மையாக கொண்டு, அதாவது இயற்கைக்கு முன்னுரிமை கொடுத்து கிரேக்கர்கள் தங்களுடைய கலைகளை வளர்த்து கொண்டார்கள். அந்த வகையில் சாதாரண மனிதர்கள சிலைகளும் செதுக்கப்பட்ட அதே வேளை தெய்வங்களின் சிலைகள் செதுக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக அதீனா தேவதைக்கு சிலைகள் செதுக்கப்பட்டிருக்கு.
அதே மாதிரி கிரேக்கர்கள் வந்து சாதாரண மனிதர்களுடைய சிலைகளையும் செதுக்கி இருக்கிறார்கள். குறிப்பாக சொல்ல போனால் பரிதிவட்டம் வீசுபவனின் சிலை, அது கிரேக்கர்களுடைய கலைத்திறனை அங்கு எடுத்து காட்டும். இது ஒரு முக்கியமான ஒரு விடயம். அடுத்தது நேர்த்தியான மனித உடல் அமைப்பில் இந்த பரிதிவட்டம் வீசுபவனின் சிலை. உங்களுக்கு தெரியும், ஒருவர் பரிதிவட்டம் வீசும்போது அவனுடைய மயிர், அதாவது நார் தசைகள் எப்படி அமைந்திருக்கும், அவனுடைய அவர் எவ்வாறு எத்தனை பாகையில் 60 பாகையில் அவர் சாய்ந்திருப்ப, அவருடைய புஜங்கள் எல்லாம் எப்படி இருக்கும், அவருடைய இந்த தசைக்கட்டுக்கள் எல்லாம் எப்படி இருக்கும் என்பது அப்படியே தத்ரூபமாக பிரதிபலிக்கும் வகையில் அந்த பரிதிவட்டம் வீசுவோருடைய சிலை காணப்படும். இது அந்த இயற்கையுடைய தன்மையை அப்படி எடுத்து காட்டுகின்ற பண்புகள். எனவே மானிடவாதத்துக்கும் அதன் முதன்மை அளிக்கப்பட்டது. மனிதனுடைய சிலைகள் செதுக்கப்பட்டிருக்கு. அதையுடைய தெய்வங்களுடைய சிலைகளும் கலைகளில் மற்றும் கட்டிடங்களில் காணப்படுகின்றது. கிரேக்கர்களை பொறுத்த மட்டில் அவர்களுடைய தலைநகரம் அக்ரோபோலிஸ் என்று அழைக்கப்பட்டது. அது அந்தந்த நகர அரசுகளில் மிக உயர்ந்த இடத்திலே அமைக்கப்படும். அந்த அக்ரோபோலிஸ் என்ற தலைநகரத்தில் மன்னன் இருப்பார். மன்னன் அந்த தலைநகரத்துக்கு மிக அண்மையிலே மிக உயர்ந்த இடத்துல அந்த நகரத்தின் அதிபதியான கடவுளினுடைய கோவிலும் அமைக்கப்பட்டு. அடுத்தது வந்து இலக்கியத்தை எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் அது வீர காவியங்கள். அதுல ஹோமரனுடைய இலியட் ஒடிசி போன்றனவும், ஹெசியட்டினுடைய வேலையின் நாளும் என்ற இலக்கியம் மிக முக்கியமானது. அது கிரேக்க கண்ட வரலாற்றை அறிந்து கொள்ற உதவுகின்ற நூல். அது மட்டுமில்லாமல் பிண்டார், சோஃபோ போன்றவருடைய கவிதை நூல்கள் மிக முக்கியமானது. அடுத்தது ஈஸ்கிலஸ் என்று சொல்லப்படுபவருடைய கவிதை நாடக நூல் மிக முக்கியமானது. உரைநடையை பொறுத்த மட்டிலே பொலிபியஸ் மற்றும் அரிஸ்டோட்டில் மிக முக்கியமான உரைநடை ஆசிரியர்களாக இருக்கிறார். கல்வியை பொறுத்த மட்டிலே சோக்ரட்டிஸ் மிக முக்கியத்துவம் பெறுகின்றார். அவர் சிறந்த தத்துவ ஞானி. அவர் வினாவிடை மூலம் கல்வியை போதித்திருக்கின்றார். அவருடைய மாணவரான பிளேட்டோ உரையாடல் மூலமான கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார். இவர் கல்வியை போதிப்பதற்காக அகாடமி என்று சொல்லப்பட்ட ஒரு கல்வி நிலையத்தை அதை உருவாக்கி இருக்கிறார். அடுத்து அவருடைய சீடரான பிளேட்டோவினுடைய சீடரான அரிஸ்டோட்டில் அரசியலில் மிகச்சிறந்த அரசியலின் தந்தை என போற்றப்படுகின்ற அவர் டிமுண்டோ மற்றும் அரசியல் பொலிட்டிக்ஸ் என்று சொல்லப்பட்ட நூலையும் எழுதியிருக்கிறார். இதில் அரசியல் சார்ந்த நூலாக அரசியல் என்ற நூலும், வரலாறு சார்ந்த நூலாக டிமுண்டோ என்ற நூலும் எழுதப்பட்டிருக்கிறது. எனவே இவ்வாறாக இவர்களுடைய கல்வி கொள்கைகள் வந்து மிக சிறப்பான இடத்தை முன்னெடுக்கப்பட்டது. அடுத்து தத்துவ சிந்தனைகள், பௌதிகவியல், விஞ்ஞானம் மற்றும் தர்க்கவியல், வானியல் போன்ற ரீதியான துறைகள் வந்து தத்துவ சிந்தனைகளூடாக வளர்த்தெடுக்கப்பட்டது. அறிவியல் சார்பாகவும் இயற்கையையும் மனித சமூகத்தையும் ஆராயும் முறையை வந்து இங்கே ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக தேலிஸ், அனெக்சிமேண்டர், அனெக்சிபீனிஸ் போன்றோர் ஆரம்பகால தத்துவ ஞானிகளாகவும், பிற்காலத்தில் சோக்ரட்டிஸ், பிளேட்டோ, அரிஸ்டோட்டில் போன்றோரும் சிறந்த தத்துவ ஞானிகளாக விளங்கியிருக்கிறார்கள். ஆகவே நீங்கள் கிரேக்க நாகரிகத்தின் கலாச்சாரத்தின் பிரதான பண்பு என்று பார்க்கும்போது சமயம், கலை, கட்டிடம் மற்றும் இலக்கியம், கல்வி போன்ற துறைகளையும் தத்துவத்தையும் நீங்கள் விளக்க வேண்டும். 16 புள்ளி என்ற வழியால் மிக தெளிவாக மிக விரிவாக கொடுத்தால் வெளிய புள்ளி கிடைக்கும். அடுத்து 3வது வினா, நாடுகாண் பயணங்கள் ஐரோப்பாவில் அரசியல் பொருளாதார துறைகளில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தின. எங்களுக்கு தெரியும், கிபி 5ஆம் நூற்றாண்டு ரோம பேரரசு வீழ்ச்சியடைய 5ஆம் நூற்றாண்டுக்கும் 15ஆம் நூற்றாண்டுக்கும் இடைப்பட்ட 10 நூற்றாண்டுகள், அதாவது 1000 ஆண்டுகள் கொன்ஸ்டாந்தினோபிள் என்று சொல்லப்பட்ட நகரத்தை மையமாக கொண்டு மத்திய காலத்தில் வர்த்தகம் முன்னெடுக்கப்பட்டது. இந்த காலத்தில் 7ஆம் 8ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு இந்த வர்த்தக ஆதிக்கம் முஸ்லிம்கள், அரேபியர்களான முஸ்லிம்கள் வசமாக இவர்கள் பட்டுப்பாதை வர்த்தகம் என்ற ஒரு பாதையின் ஊடாக தங்களுடைய சீனாவுக்கும் அரேபியாவுக்குமான வர்த்தக பாதைகளை கடல் வழியாகவும் தரை வழியாகவும் மேற்கொண்டு கீழ்த்தேச வர்த்தக பொருட்களை ஐரோப்பிய நாடுகளுக்கு கொண்டு சென்று விற்பனை செய்வதன் மூலம் அதிக லாபத்தை பெற்றுக்கொண்டார்கள். இந்த நிலைமையில 1453ஆம் ஆண்டு கொன்ஸ்டாந்தினோபிள் நகரம் துருக்கியரால் கைப்பற்றப்பட்டதால அதற்கு முன்னர், இந்த 1453க்கு முன்னர் இத்தாலிய வர்த்தக நகரங்கள்லாம் சிறப்பான இடத்தை பெற்றது. வெனிஸ், ஜெனோவா, புளோரன்ஸ், ரோம்
போன்ற நகரங்கள் மிலான் போன்ற நகரங்கள் வர்த்தக அடிப்படையில் பிரசித்தி பெற்று விளங்கிய நகரங்களாக இருக்கு. இந்த நகரங்களுக்கு கொன்ஸ்டாந்தினோப்பிளிலிருந்து மிலான் போன்ற நகரங்கள், வெனிஸ் போன்ற நகரங்களுக்கு பொருட்கள் அனுப்பப்பட்டு அங்கிருந்து தான் ஏனைய ஐரோப்பிய நாடுகளுக்கு கொண்டு செல்லப்படும். அப்படியாக கொண்டு செல்லப்படையில் பொருட்களுக்கான விலைகளும் அதிகமாக இருந்தது. இந்த நிலைமையிலே கிறிஸ்தவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையில பகைமை ஏற்படுது. சிலுவை போரின் ஊடாக 2 இனத்தவர்களுக்கும் இடையிலே ஏற்பட்ட பகைமையின் விளைவாக கிபி 1453ஆம் ஆண்டு கொன்ஸ்டாந்தினோப்பிள் நகரத்தை துருக்கியர் கைப்பற்றிக் கொள்கிறார்கள். அதனால கீழை தேச வர்த்தகம் பாதிக்கப்படுகின்றது. கீழை தேச வாசனை திரவியங்களுக்கு ஐரோப்பிய சந்தைகளிலே அதிக கேள்வி ஏற்படுது. இதனால ஐரோப்பியர்கள் புதிய பாதைகளை கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் ஏற்படுகின்றது. இதனுடைய அம்சமாகத்தான் நாடுகாண் பயண முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். முதலிலே நாடுகாண் பயண முயற்சிகளை மேற்கொண்ட ஐரோப்பிய நாடு போர்த்துக்கல் சார்பாக முதல்ல நாடுகாண் பயணங்களை மேற்கொண்டவர் பார்த்தலோமியஸ் டயஸ். இவ்வாறாக நாங்கள் இந்த வினாவுக்கு பார்ப்போம். பார்த்தலோமியஸ் டயஸ் வழிகிட்டு புயல் முனை மட்டும் வந்துவிட்டு அவர் திரும்பி போறார். தன் நோக்கம் நிறைவேறாமல் அதுக்கடுத்ததாக வாஸ்கோ ட காமா வலிக்கிறார். இவர் 1497ஆம் ஆண்டு லிஸ்பன் துறைமுகத்திலிருந்து புறப்பட்டு இந்தியாவின் கள்ளிக்கோட்டை நகரத்தை வந்தடைகிறார். 1498ஆம் ஆண்டு மே மாதம் 24ஆம் திகதி அவர் இந்தியாவின் கள்ளிக்கோட்டை நகரத்தை வந்தடைகிறார். அதற்கு பிறகுதான் ஆசியாவுக்கு ஐரோப்பியர்கள் வருவதற்கான சந்தர்ப்பம் ஏற்பட்டது. அத்தகைய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி ஆசியாவுக்கான கடற்பாதையை கண்டுபிடித்த பெருமை வாஸ்கோ ட காமாவை சார். அவ்வாறாக போர்த்துகீயர் கிழத்தேச நாடுகளை கண்டுபிடிப்பதற்கு கிழக்கு நோக்கி பயணிக்க ஸ்பானியா போர்த்துகீயருக்கு போட்டியாக சமகாலத்தில் வந்த இன்னொரு நாடுகாண் பயணங்களில் ஈடுபட்ட நாடு ஸ்பானியர்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் கிழக்குலக நாடுகளை கண்டுபிடிப்பதற்கு மேற்கு நோக்கி பயணிக்கிறார்கள். அவ்வாறாக என்னென்று சொன்னால் பூமி கோள வடிவமானது, பூமி உருண்டை வடிவமானது என்ற அந்த காலத்தில் விஞ்ஞான ரீதியாக நிரூபிக்கப்பட்டதால கிழக்குலக நாடுகளை சென்றடைவதற்கு மேற்கு நோக்கி பயணித்தும் சென்றடையலாம் என்ற உண்மையை உணர்ந்த ஸ்பானிய கடலோடிகள் மேற்கு நோக்கி பயணிக்கிறார்கள். அப்படி பயணித்தவர்கள் தான் கிறிஸ்டோபர் கொலம்பஸ் முதலாவதா. அவர் 1492ஆம் ஆண்டு ஸ்பானிய அரசியான இசபெலா மற்றும் கணவன் பேர்டினென்ட் மன்னனுடைய ஆதரவோடு தன்னுடைய கடற்பயணத்தை மேற்கொண்டு இன்றைய மேற்கிந்திய தீவுகளில், அதாவது கரிபியன் தீவுகளில் ஒன்றான ஹிஸ்பெனியோலா என்ற தீவை சென்றடைகின்றார். இவர் 1492ஆம் ஆண்டு இந்த கடற்பயணத்தை மேற்கொண்டார். இவ்வாறாக அவருக்கு பிறகு அமெரிக்கோ வெஸ்புசி, பிரான்சிஸ்கோ பிசாரோ மற்றும் பெர்னாண்டோ கொடைஸ் போன்றோர்கள் ஸ்பானியா சார்பாக நாடுகாண் பயணங்களை மேற்கொண்டார்கள். இப்போது நாங்கள் நாடுகாண் பயணம் இந்த வினாவுக்கான விடையை பார்த்து கொண்டு போவோம். நாடுகாண் பயணங்கள் ஐரோப்பாவிலே அரசியல் பொருளாதார துறைகளில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தின. அதில் முதலாவது வினா, ஆரம்பகால நாடுகாண் பயணங்களில் ஈடுபட்ட ஒரு ஐபீரிய தேசத்தின் பெயரை குறிப்பிடுகிறார். ஆரம்பகால நாடுகாண் பயணங்களில் ஈடுபட்ட ஓர் ஐபீரிய தேசம். ஐபீரியா என்பது ஸ்பானியா, போர்த்துக்கல் ஆகிய 2 நாடுகளும் தான் ஐபீரிய தீபகற்பம். பிஸ்கேவியூடாக கீழே தெற்க உள்ள 2 நாடுகள், அது ஸ்பானியா, ஐபீரிய தீபகற்பம் என்று சொல்வது ஸ்பானியாவிலிருந்து பிரிந்த ஒரு நாடு, சுதந்திர நாடாக பிரிந்த நாடு போர்த்துக்கல். இந்த போர்த்துக்கல், ஸ்பெயின் 2ல் ஒன்றை குறிச்சா காணும், 2ஐயும் போடுவோம். அடுத்த 2வது கேள்வி, நாடுகாண் பயணங்களுக்கு ஆதரவளித்த அரசர்கள் இருவரின் பெயர்களை குறிப்பிடுக. குறிப்பாக 2ஆம் ஜோன், போர்த்துக்கல் சார்பாக 2ஆம் ஜோன் சொல்லலாம். போர்த்துக்கல் சார்பாக 2ஆம் இமானுவேல் சொல்லலாம். அதே மாதிரி ஸ்பானியா சார்பாக பேர்டினென்ட் இசபெலா. அதே மாதிரி ஸ்பானியா சார்பாக 5ஆம் சார்ல்ஸ். இந்த 2 பேரையும் குறித்துக் கொள்ளலாம். அடுத்தது பிரித்தானியா சார்பாக 7ஆம் ஹென்றி மற்றும் 8ஆம் ஹென்றி எலிசபெத் போன்றவரை குறிப்பிடலாம். இப்போ நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இதில் 2ஆம் ஜோன் மன்னனுடைய ஆதரவோடு தான் பார்த்தலோமியஸ் டயஸ் வலிக்கிறது. அடுத்தது போர்த்துக்கல் மன்னனான 2ஆம் இமானுவேலினுடைய ஆதரவோடு தான் வாஸ்கோ ட காமா புறப்பட்டு இந்தியாவுடைய கள்ளிக்கோட்டைக்கு வந்தடைகிறார். அதே மாதிரி கெப்ரால் 1500ஆம் ஆண்டு பிரேசிலை கண்டுபிடிப்பதற்கான கடற்பயணத்திற்கும் 2ஆம் இமானுவேலுடைய ஆதரவு தான் கிடைத்தது.
அடுத்து நாங்கள் ஸ்பானியா சம்பந்தமா பார்த்தோம்னு சொன்னால் கிறிஸ்டோபர் கொலம்பஸ் வந்து கரிபியன் தீவுகளுக்கு 1492 வந்தடைகிற அவருக்கு பேர்டினண்ட் மற்றும் இசபெலாவுடைய ஆதரவு கிடைக்குது. அடுத்து பேர்டினண்ட் மகலன் 5ஆம் சார்ல்ஸினுடைய ஆதரவோட 1519ஆம் ஆண்டு தன் பயணத்தை ஆரம்பித்து பிலிப்பைன்ஸ் தீவுகளை 1521 வந்தடைந்து அங்கே பிலிப்பைன்ஸ் தீவுகளில் கொல்லப்படுற இவர் 5 கப்பல்களில் புறப்படுகின்ற இந்த 243 மாலுமிகள் உட்பட 5 கப்பல்களில் பயணிக்கிறார். இந்த கப்பல்கள் 5க்கும் தலைமை தாங்கி சென்ற கப்பல் விக்டோரியா கப்பல். விக்டோரியா, கெப்கோசின் மற்றும் சன் ஆண்டனியோ, ரினிடாட், சந்தியோகோ என்று சொல்லப்பட்ட 5 கப்பல்களை இவர்கள் வெளியிடுகிறார்கள். அதற்கு தலைமை தாங்கி விக்டோரியா கப்பல் போகுது. 243 கடற்பயணிகளோட மகளன் தன்னுடைய பயணங்களை ஆரம்பித்து 1519 ஆரம்பிக்கிற 1521 இவர் கொல்லப்படுகிறார். 1522 இவர் புறப்பட்ட கப்பல் மீண்டும் ஸ்பானியாவின் கேடிஸ் துறைமுகத்தை வந்தடையும். ஆகவே மகளன் இறந்த போதும் மகளன் புறப்பட்ட கப்பல் குழு ஸ்பானியாவை மீண்டும் கடல் மார்க்கமாக சுற்றி உலகை சுற்றி கடல் மார்க்கமாக மீண்டும் ஸ்பானியாவை வந்தடைந்ததால கடல் மார்க்கமாக முதலில் உலகை சுற்றி வந்த பெருமை பேர்டினண்ட் மகலனுக்கு வழங்கப்படுகின்றது. அடுத்து இங்கிலாந்து சம்பந்தம். அடுத்து பேர்டினண்ட் மகலன். அடுத்த பெர்னாண்டோ கோடைஸ். அவர் மெக்சிகோவை 1519 கண்டுபிடிக்கிறார். இவர் தான் ஐஸ்டேக்கிய நாகரிகம் அழிகிறதுக்கு காரணமானவர். அதே மாதிரி பிரான்சிஸ்கோ பிசாரோ இவர் பேருவை கண்டுபிடிக்கிறார். இவர் மாயன் நாகரிகம் அழிவடைகிறதுக்கு காரணமாயிருக்கிறது 1521. அது மட்டுமல்லாமல் வாஸ்கோ த பல்போவா என்பவர் தங்கத்தை தேடி பனாமா நீரினை அடைகிறார் 1513ஆம் ஆண்டு. இது ஸ்பானியாவுடைய கடற்பயண முயற்சிகள். அடுத்து இங்கிலாந்து பார்த்தோம்னு சொன்னா 7ஆம் ஹென்ரியினுடைய ஆதரவோட ஜோன் கெபோ அவருடைய மகன் செபஸ்டியன் கெபோ ஆகிய 2 பேரும் பயணித்து நியூ பவுண்ட்லாந்து இன்றைய கனடாவுக்கு கிட்ட உள்ள அல்லது கனடாவை அண்டிய நியூ பவுண்ட்லாந்து என்ற இடத்தை சென்றடையினார். அடுத்து இவர்கள் எலிசபெத்தினுடைய ஆதரவோட பயணிக்கிறார்கள். அடுத்தது பிரான்சிஸ் டிரேக் மற்றும் வோல்டர் டெலே ஜோன் கேபோ செபஸ்டியன் கேபோ 7ஆம் ஹென்ரியின் ஆதரவோடையும் பிரான்சிஸ் டிரேக், வோல்டர் டெலே, கில்பர்ட் போன்றவர்கள் முதலாம் எலிசபெத் மகாராணியின் ஆதரவோடு அவர்கள் சென்ட் லாரன்ஸ் பிரதேசம் மற்றும் புளோரிடாவை சென்றடைகிறார்கள். அடுத்து பிரான்ஸ் சார்பாக ஜெக்விஸ் கார்டியர் 1535ஆம் ஆண்டு சென்ட் லாரன்ஸ் நதி பிரதேசத்தை இன்றைய கனடாவுக்கு சொந்தமான இடத்துல தரையிறங்குகிறார். அதை விட யோலைட், லாசலே போன்றோர் மிசிசிப்பி நதி பிரதேசத்தை பேரேரி பிரதேசத்தையும் சென்றடையினார். செம்லன் மார்க்விட்டோ 1608 குவிபெக் என்ற பிரதேசத்தை கண்டுபிடித்தார். இவ்வாறாக இவர்களுடைய நாடுகாண் பயண முயற்சிகள் இடம்பெறுகிறது. ஒல்லாந்து இனத்தைச் சேர்ந்த ஹென்றி கட்சன் நதி பிரதேசத்தையும் டாஸ்மன் என்பவர் தஸ்மேனியா மற்றும் நியூசிலாந்து பிரதேசங்களை 1642 கண்டுபிடிக்கிறார். இவ்வாறாக சொல்லப்பட்ட நாடுகாண் பயணங்கள் பற்றி சொல்லப்பட்டிருக்கு. நாடுகாண் பயணங்களுக்கு ஆதரவளித்த அரசர்கள் இருவர். கடலோடி ஹென்றி, பேர்டினண்ட், அவருடைய மனைவியான இசபெலா அரசி, 6ஆம் ஹென்றி, 7ஆம் ஹென்றி, 8ஆம் ஹென்றி, 1ஆம் எலிசபெத். இது மட்டுமல்லாமல் 2ஆம் ஜோன், 2ஆம் இமானுவேல் போன்ற மன்னர்களை குறிப்பிடலாம். ஒல்லாந்து மன்னன் 1ஆம் பிரான்சிஸையும் சொல்லிக் கொள்ளலாம். கட்சனுக்கெல்லாம் அவர்கள் ஆதரவளித்தார். அடுத்து நாங்கள் 3வது கேள்வி, ஐரோப்பிய நாடுகள் மேற்கொள்ளப்பட்ட நாடுகாண் பயணம் பற்றி ஒரு சுருக்கமான குறிப்பு எழுதுக. இது 4 புள்ளிகளுக்காக இருக்கிறதால நீங்கள் ஒரு பக்கம் வரை எழுதினா காணும். ஒரு பக்கத்துக்கிட்ட முக்கியமான நாடுகள். இப்போ போர்த்துகலுடைய நாடுகாண் பயணம் என்று சொன்னால் போர்த்துகலுடைய அமைவிடம் நீங்கள் கொடுக்கணும். போர்த்துகலுடைய அமைவிடம் கொடுப்பீங்கன்னு சொன்னால் ஐபீரிய தீபகற்பத்தில் மத்திய தரைக்கடல் இந்த சாரல்ல அட்லாண்டிக் சமுத்திரத்தை நோக்கி காணப்படுகின்ற ஒரு தீபகற்பம் பிஸ்கே, அதாவது ஐபீரிய தீபகற்பம். அந்த ஐபீரிய தீபகற்பத்தின் அதன் முனையில் காணப்படுகின்ற நாடு தான் போர்த்துகல் என்று கொடுக்க போறீங்களா. அதை நாம அதுக்கு பிறகு போர்த்துகல்ல காணப்பட்ட வளமான மண்படை கண்டபனிக்கட்டி ஆற்றின் நகர்வின் காரணமாக நீக்கப்பட்டதால அங்குள்ளவர்கள் பெரும்பாலும் மீனவ தொழிலை மேற்கொண்டார்கள்.
மீனவ தொழிலில் நாளாந்தம் கடல்களில் சென்று கடற்தொழில் மேற்கொள்றவர்களுக்கு கடற்பயணம் ஒன்று பெரிய காரியமாக இருக்கையில், பெரிய கஷ்டமாக இருக்கையில். அதனாலே அவர்கள் கடற்பயணங்களை மேற்கொண்டார்கள். அதனால மன்னர்களின் ஆதரவு கிடையாது. அப்போ போர்த்துகலுடைய புவியியல் அமைவிடமும் மன்னர்களின் ஆதரவும் தீரம் திறமமிக்க கடலோடிகளின் தோற்றமும் இன்னும் பல காரணங்கள் அவர்களுக்கு அதாவது திரைக்கடலோடியும் திரவியம் தேடு என்று சொல்லி, அதாவது கீழ்த்தேச நாடுகளை கண்டுபிடிப்பதன் மூலம் தங்கள சாகசங்களை நிலைநாட்டுறதுக்கு பேர்டினண்ட் இசபெலா போன்றோர் ஸ்பானியா சார்பாக, கடலோடி கென்றி போன்ற மன்னர்கள் போர்த்துகல் சார்பாக வழங்கிய ஆதரவுகளை நீங்கள் கொடுக்கலாம். இப்படி கொடுத்துட்டு அடுத்ததாக போர்த்துகேஸ் சார்பாக நாடுகாண் பயணங்களை மேற்கொண்டவர்கள் யார்? பார்த்தலோமியஸ் டயஸ். அவருடைய பயணத்தை பற்றி ஒரு சின்ன பந்தியில் கொடுக்க போறீர்கள். வாஸ்கோடகாமா இத்தனையாம் ஆண்டு புறப்பட்டார், எப்படி புறப்பட்டார், எத்தனை பயணிகளோட புறப்பட்டார், எங்கு சென்றடைந்த அந்த விஷயங்களை கொடுக்க போறீங்க. கேப்டன் இதை 3 பேரையும் சொல்லிவிடுங்களா. சரி, ஸ்பானியாவை கொடுத்தீங்கன்னா இன்னும் போர்த்துகீருக்கு போட்டியாக ஈடுபட்டார்கள். அந்த காலத்தில் பாப்பரசர் தலையிட்டு போர்த்துகீருக்கும் இல்லாந்திருக்கும் ஸ்பானியர்களுக்கும் இடையில கடற்பயணங்கள் தொடர்பான போட்டிகள், அது மோதல்களாக அமையாமல் இருக்கிறதுக்காக ஒரு கடல் எல்லை குறித்து காட்டது. அந்த கடல் எல்லையின்படி மேற்கு திசை நோக்கி தான் ஸ்பானியர்கள் கடற்பயணங்களை மேற்கொண்டார்கள். அப்படியாக அவர்கள் சென்றடைந்த போது அமெரிக்காவை கண்டுபிடித்தார்கள். 16ஆம் நூற்றாண்டில் ஐரோப்பாவிலேயே செல்வச் செழிப்பும் செல்வாக்கும் பலமும் கொண்ட ஒரு பேரரசாக ஸ்பானியா இருக்கு. அதுக்கு காரணம் அமெரிக்காவில் இருந்து கிடைத்த தங்கம், வெள்ளி போன்ற பெருமதியான உலோகங்கள் ஸ்பானியாவுக்கு கப்பல்களில் கொண்டு செல்லப்பட்டது. இவர்களுடைய கப்பல்களை சூறையாடிய வோல்டெலே, கில்பர்ட், பிரான்சிஸ் டிரைக் போன்ற இங்கிலாந்து மாலுமிகள், அவர்களுக்கு வரலாற்று ஆசிரியர்கள் வழங்குகிற பேர் கடல் நாய்கள், சீடாக்ஸ் என்று சொல்வார். இந்த கடல் நாய்கள் என்று சொல்லப்படுகின்ற அவர்களிலிருந்து கொள்ளை அடித்தவர்களே இங்கிலாந்தை வளர்த்தார்கள் என்று சொன்னால், கப்பலோடு போன கப்பலோடு சென்ற ஸ்பானிய நாட்டினுடைய பொருளாதார வளம் அந்த காலத்தில் எப்படி இருந்திருக்கும் என்றது நாங்கள் நோக்கம். ஆகவே இங்கிலாந்து வளர்றதுக்கு காரணமே ஸ்பானியாவிலிருந்து கொள்ளையடிக்கப்பட்ட செல்வம். கொள்ளையடிக்கப்பட்டு இப்போ 100 கப்பல்கள் போனால் 2 கப்பல் 3 கப்பல்லாம் கொள்ளையடிக்கப்படும். அப்படியாக கொள்ளையடிக்கப்பட்டு கொஞ்சமே கொண்டு போன இங்கிலாந்து பெரிய ஒரு நாடாக வளர்ந்துட்டேன்னு சொன்னால், அதுக்கு முன்னம் கப்பலாக கொண்டு போன ஸ்பானியாவின் நிலைமை இப்படி இருந்திருக்கு. மிகச்சிறந்த மிக பலமான 16ஆம் நூற்றாண்டு ஐரோப்பிய வரலாறு ஆறுக்கு சொந்தம் அது ஸ்பானியாவுக்கு தான். 17ஆம் 18ஆம் நூற்றாண்டு அந்த இடத்தை எது பிடிச்சுன்னு சொன்னால் பிரான்ஸ் பிடிச்சு. 19ஆம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் இங்கிலாந்து வளர்ந்து. இங்கிலாந்து சூரியன் அஸ்தமிக்காத சாம்ராஜ்யம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வளர்ந்து, அந்த அளவுக்கு பரந்த ஒரு குடியேற்றங்களை கொண்டிருந்த ஒரு நாடாக இங்கிலாந்து வளர்ந்து. இவ்வாறாகத்தான் அவர்களுடைய அந்த நிலைமைகள் ஐரோப்பிய வல்லரசுகளில் ஆதிக்க போட்டி, அது ஒரு தேசியவாத கொள்கையின் அடிப்படையில், வணிகவாத கொள்கையின் அடிப்படையில் அவர்களுடைய ஆதிக்க போட்டி வளர்ந்து கடைசியாக அது உலக யுத்தத்தில் போய் முடிவடை. அடுத்து நாங்கள் இவர்களுடைய நாடுகாண் பயண முயற்சிகள் 2 தாண்டாத போர்த்துகல், ஒல்லாந்து, இங்கிலாந்து ஏதாவது ஒன்றினுடைய நாடுகாண் பயணங்கள் விளைவுகள். அடுத்தது நாடுகாண் பயணங்கள் விளைவாக ஐரோப்பாவில் பெருமளவில் ஏற்பட்ட அரசியல் பொருளாதார மாற்றம். நாடுகாண் பயணங்கள் காரணமாக ஐரோப்பாவிலே நாடுகளினுடைய பொருளாதாரம் உச்சமாக வளர்ந்தது. அதுக்கு முன்னாடி அரசியலை பார்த்தோம்னு சொன்னால், அந்தந்த நாடுகள் தங்களுடைய ஆதிக்கத்துக்கு உட்பட்ட பிரதேசங்களிலே அரசியல் ரீதியான செல்வாக்கை ஏற்படுத்தின. குறிப்பாக பேரரசுவாத கொள்கை. அந்த பேரரசுவாத கொள்கை குடியேற்றவாத கொள்கையாக வளர்ந்து பிற்காலத்தில் அது நவகுடியேற்றவாதமாக எழுச்சி அடையும். எனவே அரசியல் ரீதியாகவும் தங்கள் நாடுகளை, இந்த நாடுகளில் கீழ்த்தேச குடியேற்றங்கள்ல அல்லது அமெரிக்க குடியேற்றங்களில் தங்களுடைய ஆதிக்கத்தை நிலைநாட்டக்கூடிய அளவுக்கு ஐரோப்பிய வல்லரசுகள் தலைப்படின. போர்த்துகல், ஸ்பெயின், பிரான்ஸ், பிரித்தானியா, ஒல்லாந்து போன்ற நாடுகள் தங்களுக்கு கீழ்பட்டிருந்த ஏனைய குடியேற்ற நாடுகளில் அரசியல் ரீதியாகவும் தாக்கத்தை ஏற்படுத்தின. இது நாடுகளை தாண்டி குடியேற்றங்கள் எல்லாம் நிறுவப்பட்டு அது குடியேற்றவாத கொள்கையாக வந்து, இந்த குடியேற்றவாத கொள்கை பிற்காலத்தில் வணிகவாத கொள்கையாக வளர்ச்சி அடைந்து அதாவது வர்த்தக பொருட்களை விற்பனை செய்கிற ஒரு நிலைமை மாறி பிற்காலத்தில் அது கைத்தொழில் புரட்சி வரைக்குள்ள அது மூலப்பொருட்களை பெற்றுக்கொள்ளும் இடமாகவும் முடிவு பொருட்களை சந்தைப்படுத்தும் இடமாகவும் மாற பேரரசுவாத கொள்கை மேலும் வளர்ச்சி அடைந்து அது பிற்காலத்தில் ஆதிக்க போட்டி உலக மகா யுத்தத்திற்கு வழிவகுத்தது. அது அடிப்படையில் காலப்போக்கில் சென்ற அந்த ஒரு நிலம். இவ்வாறாக நாங்கள் அரசியல் ரீதியாக பார்க்கலாம். பொருளாதார ரீதியாக பார்த்தோம் என்று சொன்னால், ஐரோப்பிய நாடுகளினுடைய பொருளாதாரம் வளர்ச்சி அடைந்தது. கீழ்த்தேச நாடுகளுடைய வளம் பெருமளவுக்கு ஐரோப்பிய நாடுகளை சென்றடைந்தது.
இத்தாலியை மையமாக கொண்டு செயற்பட்ட வர்த்தக கொள்கை ஓரளவுக்கு பாதிப்படைந்தது. மத்திய தரைக்கடல் வர்த்தகம் பாதிக்கப்பட்டது. கான்ஸ்டாந்தினோபிளை மையமாக கொண்டு இத்தாலிய நகரங்களான புளோரன்ஸ், வெனிஸ், மிலான் மற்றும் ஜெனோவா, புளோரன்ஸ், வெனிஸ், மிலான், உரோம் போன்ற நகரங்கள் இத்தாலியில ஏற்கனவே வளர்ச்சி அடைந்திருந்தது. அந்த நிலைமை மாறி போர்த்துக்கல் நாட்டினுடைய லிஸ்பன் துறைமுகம், பிரித்தானியாவில லிவர்பூல் மற்றும் மான்செஸ்டர் பகுதி, அதைவிட லண்டன் போன்ற பிரதேசங்கள், ஒல்லாந்து நாட்டில் ஆம்ஸ்டர்டாம் மற்றும் பிரான்சில் பாரிஸ் போன்ற நகரங்கள் வர்த்தக அடிப்படையில் பிரசித்தி பெற்ற தொடங்கின. எனவே பொருளாதார ரீதியாக ஐரோப்பிய நாடுகள் வல்லமை பெற்ற நாடுகளாக மாறியமைக்கு நாடுகாண் பயணங்கள் ஒரு பங்களித்திருக்கின்றன, காரணமாக அமைந்திருக்கின்றன. அடுத்தவைனா அமெரிக்க சுதந்திர போர். அமெரிக்க சுதந்திர போர் என்பது உங்களுக்கு தெரியும். கிபி 15ஆம் 16ஆம் நூற்றாண்டுகளில் நாடுகாண் பயணங்களை மேற்கொண்டவர். 17ஆம் நூற்றாண்டு குறிப்பாக 1607 இருந்து 1683 வரையான காலப்பகுதியில் பிரித்தானியருடைய ஆதிக்கம், பிரித்தானியர்கள் பல குடியேற்றங்களை அமெரிக்காவில் கைப்பற்றினார்கள். குறிப்பாக அமெரிக்காவினுடைய வட அமெரிக்காவினுடைய வடகிழக்கு பிரதேசத்தை அண்டிய 13 குடியேற்றங்கள் பிரித்தானியர் வசமாக இருந்தது. அதில் 12 குடியேற்றங்கள் 1607க்கும் 1682க்கும் இடையில் உருவாக்கப்பட்டிருந்தன. 1733ஆம் ஆண்டு இறுதியாக ஜோர்ஜியா என்ற குடியேற்றம் உருவாக்கப்பட்டது. இவ்வாறாக அமெரிக்காவில் பிரித்தானியர்கள் தங்களோட குடியேற்றங்களை உருவாக்கினார்கள். அவர்களுக்கிடையிலே ஏனைய போர்த்துகீயர், ஒல்லாந்தர், பிரான்சியர், ஸ்பானியர் போன்றவர்களுக்கு இடையில போட்டியும் ஏற்பட்டது. இறுதியில் பிரித்தானியர்கள் வெற்றி பெற்று அமெரிக்காவில் குடியேற்றங்களை நிறுவி பாலனம் செய்து கொண்டிருக்கிறார். இவ்வாறாக இருந்த சந்தர்ப்பத்தில் அமெரிக்க குடியேற்றவாசிகள் தங்களுடைய தாய் நாடான பிரித்தானியாவுக்கு எதிராக மேற்கொண்ட போர் தான் அமெரிக்க சுதந்திர போராக இருந்தது. வட அமெரிக்க குடியேற்றங்களில் பிரித்தானியர் முதலாளித்துவ கொள்கை ஒன்றை கடைபிடித்தார்கள். அதன்படி அமெரிக்காவில் விளைந்த பொருட்களை பிரித்தானிய நாட்டுக்கு கொண்டு சென்றார்கள். அமெரிக்காவில் எந்த விதமான கைத்தொழில்களும் பருத்தி, கரும்பு மற்றும் புகையிலை எல்லாம் விளைந்தும் கூட அங்கே கைத்தொழில்களை முன்னேற்றுவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படவில்லை. மாறாக அங்கு கிடைத்த மூலப்பொருட்களை கொண்டு சென்று பிரித்தானியா தங்களுடைய கைத்தொழில்களை முன்னேற்றுவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. அது மட்டுமல்லாமல் பிரித்தானியாவில் உற்பத்தி செய்யும் சில பொருட்களை குடியேற்றங்களை உற்பத்தி செய்வதற்கு தடுக்கப்பட்டது. அது மட்டுமல்லாமல் அமெரிக்கா தன்னுடைய உற்பத்தி பொருட்களை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதற்கு பிரித்தானிய அரசாங்கம் மற்றும் பிரித்தானிய முதலீட்டாளர்களுடைய கப்பல்களை தான் பயன்படுத்த வேண்டியிருந்தது. பொருட்களை கொண்டு வரும் போதும் கூட அவர்கள் என்ன செய்தார்கள் சொன்னால் அமெரிக்க கப்பல்களில் தான், பிரித்தானிய கப்பல்களில் தான் அமெரிக்காவுக்கு பொருட்கள் கொண்டு வர வேண்டி இருந்தது. அடுத்து அமெரிக்கர்கள் பிரித்தானியாவுக்கு தான் பொருட்களை விற்பனை செய்ய வேண்டியும் இருந்தது. ஆகவே குறைந்த அளவு விலைக்கு பொருட்களை விற்பனை செய்து கொண்டிருந்தார்கள். மற்றும் கப்பலோட்ட சட்டம் போன்ற சட்டங்கள் மூலம் பிரித்தானியர்கள் தங்களுடைய பொருட்களுக்கு, குறிப்பாக வெளிநாடுகளுக்கு விற்பனை செய்கிற பொருட்களுக்கு கூட பிரித்தானிய துறைமுகங்களுக்கு தங்களோட கப்பல்களை அமெரிக்க பொருட்களை ஏற்றுமதி செய்து அங்கு வைத்து சுங்கவரி அறவிடப்பட்ட பின்னர் தான் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி. இதனால செலவு அதிகரிக்குது. இத்தகைய நிலைமைகள் தான் பிரித்தானியர்கள் தங்களுடைய பொருளாதார காரணிகளின் அடிப்படையில் ஏற்பட்டது. பொருளாதார ரீதியாக அமெரிக்கர்கள், அதாவது பிரித்தானியர்கள் மேற்கொண்ட பொருளாதார நடவடிக்கைகள் அமெரிக்காவை வெகுவாக பாதித்தது. இதனால தங்களுடைய தாய்நாட்டுக்கு எதிராக புரட்சி செய்ய வேண்டிய நிலைக்கு அமெரிக்க சுதேசிகள் தள்ளப்பட்டார்கள், பூர்வீக குடிகள் தள்ளப்பட்டார்கள். இவ்வாறாகத்தான் அமெரிக்காவில் தாய்நாட்டுக்கு எதிராக தங்களுடைய பொருளாதார காரணிகளின் அடிப்படையில் போராட்டங்களை மேற்கொள்ளப்பட வழிவகுத்தது. குறிப்பாக 1763 பிரித்தானிய பிரதமராக விளங்கிய ஜோன் கிரென்வில் என்பவர் பல புதிய வரிகளை அறவிட்டார். அந்த காலத்தில் 1756 தொடக்கம் 1763 வரை நடைபெற்ற 7 ஆண்டு போர். இந்த 7 ஆண்டு போரில் பிரித்தானியாவும் பிரான்சும் ஈடுபடுது.
பிரித்தானியாவும் பிரான்ஸும் ஈடுபட்டு 7 ஆண்டு போரின் முடிவில் பிரித்தானியா தான் வெற்றி பெறுது. பிரான்ஸ் சார்பாக 7 ஆண்டு போரில் ஈடுபட்ட மன்னர் 15ஆம் லூயி. அப்போ 15ஆம் லூயினுடைய காலத்தில் பிரான்சினுடைய பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்தது. அதே இடத்துல அமெரிக்க சுதந்திரம் இந்த 7 ஆண்டு போர்லையும் பிரித்தானியர் வெற்றி பெறுகிறார். பிரித்தானியர் வெற்றி பெற்ற போதும் பிரான்சுடன் நடைபெற்ற இந்த 7 ஆண்டு போரில் பெருமளவு செலவு ஏற்பட்டது. செலவை ஈடு செய்கிறதுக்கு பிரித்தானியா என்ன செய்தன்னு சொன்னால் தன்னுடைய குடியேற்றங்களில் கூட வரிகளை அறவிட முற்படும். அதன்படி அமெரிக்காவிலையும் புதிய வரிகள் அறவிடப்பட்டது. ஜோன் கிரென்வில் அந்த காலத்தில் பிரித்தானியாவின் பேரரசரான 3ஆம் ஜோர்ஜ் ஆகிய 2 பேரும் கலந்தாலோசித்து அமெரிக்க குடியேற்றங்கள் மீது பல வரிகளை அறவிட்டார்கள். அதன்படி கரும்பு சர்க்கரை வரி மற்றும் முத்திரை வரி, அதை விட தேயிலை வரி, இந்த 3 வரியும் மிக முக்கியமான வரிகள். இந்த சட்டங்கள் இது பல சட்டங்கள் மூலம் டவுன் சைட் சட்டம் போன்ற சட்டங்கள் மூலமாக இந்த வரிகள் நடைமுறைப்படுத்தப்பட்டன. எனவே இந்த வரிகள் கடுமையாக அறவிடப்பட்டதால அமெரிக்க குடியேற்றவாசிகள் தங்களுடைய தாய்நாட்டுக்கு எதிராக கிளர்ச்சி செய்ய தயார்பட்டார்கள். இந்த நேரத்தில் தங்களுக்கு அமெரிக்க குடியேற்றங்கள் எதிர்ப்பு அலைகள் ஏற்படுகின்றது என்பதை உணர்ந்து கொண்ட பிரித்தானிய அரசாங்கம் அதை சமாளிப்பதற்காக மக்கள் மத்தியில் பல மாற்றங்களை கொண்டு வருவதற்காக ஒரு சில வரிகளை நீக்குகின்றது. அப்போ கரும்பு வரி நீக்கப்பட்டது, முத்திரை வரி நீக்கப்பட்டது. ஆனால் தேயிலை வரியை நீக்குவதற்காக, தேயிலை சட்டத்தின் மூலமாக வரியை நீக்குவதற்கு பிரித்தானிய அரசாங்கம் முன்வரவில்லை. எனவே அமெரிக்கர்கள் தேயிலை வரி காரணமாக மிகவும் பாதிக்கப்பட்டனர். ஒரு காரணம் இருந்தது, பிரித்தானியருக்கு அமெரிக்க குடியேற்றத்தில் வரி அறவுறதுக்கு உரிமை இருக்கின்றதை காட்ட வேண்டிய தேவை இருந்தது. அப்படி வரி அறவுறதுக்கு உரிமை இல்லை என்று சொன்னால் அமெரிக்கா சுதந்திரம் அடைந்துவிடும். எனவே அமெரிக்காவிலே ஆதிக்கம் செலுத்துவதற்கு தங்களை குடியேற்ற நாடுகளில் வரி அறவுறதுக்கு பிரித்தானியாவுக்கு உரிமை இருக்கின்றதை காட்ட வேண்டிய ஒரு தேவை இருந்தது. அதே இடத்துல இந்த வரி பாதிப்பு நிதி நெருக்கடியை சமாளிக்க வேண்டியிருந்தது. இதனால தான் தேயிலை வரி நீக்கப்பட்டது. தேயிலை வரி நீக்கப்படாத ஏனைய வரிகள் நீக்கப்பட்டது. தேயிலை வரி நீக்கப்படாதாலே ஆத்திரமடைந்த அமெரிக்க பூர்வீக குடிகள் என்ன செய்யணும்னு சொன்னால், அமெரிக்காவினுடைய பொஸ்டன் துறைமுகத்தில் தரித்து நின்ற கப்பல்களிலிருந்து 3 கப்பல்களிலிருந்து 342 தேயிலை பெட்டிகளை எடுத்து கடலில் வீசி எறிந்தார்கள். இதுதான் அமெரிக்க சுதந்திர போரின் உடனடி காரணமாக அமைது. இது 1773ஆம் ஆண்டு நடக்குது. பொஸ்டன் இதைத்தான் வரலாற்று பிரசித்தி பெற்ற பொஸ்டன் தேநீர் விருந்து சொல்லப்படுகிறது. இது அமெரிக்க சுதந்திர போருக்கான காரணங்கள். அப்போ பொருளாதார காரணங்கள், அது மட்டுமல்லாமல் அரசியல் காரணங்களை பார்த்தோம்னு சொன்னால், பிரித்தானியாவுக்கு எதிராக தாங்கள் சுதந்திரமாக வாழ வேண்டும் அல்லது பிரித்தானியருடைய தலையீடு இல்லாமல் தாங்கள் சுதந்திர நாடாக உருவாகணும் என்று அமெரிக்க மக்கள் மத்தியில் ஏற்பட்ட ஒரு உத்வேக உணர்வு. 7 ஆண்டு போர் ஒன்று நடைபெற்றது. 7 ஆண்டு போருக்கு முதல் அமெரிக்க குடியேற்றங்களின் பாதுகாப்புக்கு ஒரு பிரச்சனை இருந்தது. பிரான்சினுடைய அச்சுறுத்தல் அமெரிக்க குடியேற்றவாசிகளுக்கு இருந்தது. 7 ஆண்டு போரில் பிரான்ஸ் தோல்வி அடைந்து பாரிஸ் உடன்படிக்கை நடந்து, பாரிஸ் உடன்படிக்கையின்படி அமெரிக்க குடியேற்றங்களில் இருந்து பிரான்சினுடைய செல்வாக்கு கொஞ்சம் நீக்கப்பட்டதால் பிரான்ஸால் ஏற்படக்கூடிய ஆபத்துக்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு குடியேற்றவாசிகளுக்கு குறைவாக இருந்தது. அதனால் பிரான்சினுடைய எதிர்ப்பு இல்லாட்டிக்கு தாங்கள் சுதந்திரமாக வாழலாம், பிரித்தானியாவினுடைய ஆதரவு தேவையில்லை என்று அமெரிக்க குடியேற்றவாசிகள் நினைக்கிறார். இதுவும் அவர்கள் சுதந்திர போருக்கான அடிப்படை. பிரான்ஸ் தொடர்ந்து ஆதிக்கம் செல்வாக்கு செலுத்தி கொண்டிருந்திருக்கும் என்று சொன்னால் பிரான்ஸ்கிட்ட இருந்து தங்களை காப்பாற்றுறதுக்கு பிரித்தானியாவின் உதவியை அமெரிக்க குடியேற்றவாசிகள் தொடர்ந்து கேட்டிருக்கிறார். ஆனால் அவர்களுக்கு அந்த எதிர்க்கை இல்லை. அடுத்தது, பிரித்தானிய பாராளுமன்றம் தொடர்ந்து வரிகளை அறவிட்டு கொண்டு வந்தது. அது மட்டுமல்லாமல் செவ்விந்தியர்களாலையும் இவர்களுக்கு ஏற்பட்ட அமெரிக்க குடியேற்றவாசிகளுக்கு ஏற்பட்ட ஆபத்துகள் இல்லாமல் போனது. எனவே அமெரிக்க குடியேற்றவாசிகளுக்கு பிரித்தானியாவினுடைய ஆதரவு தேவையில்லை என்ற ஒரு நிலைமை காணப்பட்டது. இது அமெரிக்க சுதந்திர போருக்கு காரணமான அரசியல் ரீதியாக பங்களித்தது. அடுத்த கேள்வி, அமெரிக்க சுதந்திர போரின் விளைவுகளை பரிசீலனை செய்க. அது 8 புள்ளி குறிக்கிறது.
அமெரிக்க சுதந்திர போரின் விளைவுகளை பார்த்தோம்னு சொன்னால் ஐக்கிய அமெரிக்கா ஒன்றியம் அல்லது ஐக்கிய அமெரிக்க அரசுகள் என்று சொல்லப்பட்ட ஒரு சுதந்திர தேசம் ஒன்று உருவானது அமெரிக்க சுதந்திர போரின் விளைவு. இன்றைக்கு உலக வல்லரசாக இருக்கின்ற அமெரிக்கா ஒரு காலத்தில் பிரித்தானியாவின் குடியேற்றமாக இருந்து சுதந்திரம் அடைந்த ஒரு நாடு. எனவே அது பிற்காலத்தில் தன்னை வளர்த்து இன்றைக்கு உலக வல்லரசு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு வளர்ந்த ஒரு நாடாக வந்தது. அது அமெரிக்க சுதந்திர போரின் ஒரு விளைவு. அடுத்த விஷயம் பார்த்தோம்னு சொன்னால் கூட்டாட்சி முறை, எழுதப்பட்ட ஒரு அரசியல் யாப்பு மற்றும் உரிமைகள் தொடர்பாக இது குறிப்பிடப்பட்டது அமெரிக்க சுதந்திர போர் வரலாறுல. பிரித்தானிய ஏகாதிபத்தியத்தில் இருந்து சுதந்திரம் பெற்ற முதலாவது நாடு, முதலாவது குடியேற்ற நாடு என்ற அந்த நிலைமை அமெரிக்கா. எனவே அமெரிக்காவினுடைய சுதந்திரம் தான் ஏனைய நாடுகளினுடைய விடுதலைக்கும் பங்களிக்கிறது. அடுத்து நாங்கள் போராட்ட காலத்தின் போது சுதந்திர பிரகடனம் வெளியிடப்பட்டது. சுதந்திர பிரகடனத்தில் பிரதிநிதித்துவம் இல்லையே வரியம் இல்லை என்ற ஸ்லோகத்தின் அடிப்படையில் செய்யப்பட்டு அது உலக நாடுகளுக்கு ஒரு சுதந்திர உணர்வை ஏற்படுத்திய ஒரு புரட்சியாக அமைந்தது. அடுத்தது ஆங்கில அரசாங்கம், பிரித்தானிய அரசாங்கத்தினுடைய வீழ்ச்சி அமெரிக்க சுதந்திர போரினோடு தான் ஆரம்பிக்கின்றது. எனவே ஐரோப்பிய வரலாற்றிலேயே மட்டுமல்லாமல் உலக வரலாற்றிலேயே முக்கியத்துவம் பெறுகின்ற சூரியன் அஸ்தமிக்காத சாம்ராஜ்யம் என்ற சிறப்பை பெறுகின்ற பிரித்தானிய வல்லரசு அமெரிக்க சுதந்திர போரில் தான் முதலாவது தோல்வியை சந்திக்கின்றது. அடுத்து பிரான்சிய புரட்சிக்கும் பிற்காலத்தில் ஏற்பட்ட எல்லா புரட்சிகளுக்கும் கிழத்தேச குடியேற்றங்களில் ஏற்பட்ட சுதந்திர போராட்டங்களுக்கும் அமெரிக்க சுதந்திர போரான் ஒரு அடிப்படையாக அமைந்தது. அடுத்து நாங்கள் விநாயகம் 5 போவோம். பின்வருவனவற்றுள் எவ்வியன இரண்டிற்கு அவற்றின் வரலாற்று முக்கியத்துவம் தொடர்பாக சிறு குறிப்பு எழுதுக. உண்மையிலேயே நீங்கள் வரலாற்று எடுக்கிற வினாவில் இந்த சிறு குறிப்பு கேள்வியை தயவு செய்து எடுக்கிறதை குறைத்துக் கொள்ளுங்க. ஏனென்று சொன்னால் நீங்கள் வரலாற்று கேள்வியை தெரிவு செய்யும் போது உங்களுக்கு தெரியும், முதலாவது வினா கட்டாயம் ஏ பகுதி, பி பகுதியிலிருந்து குறைந்தது ஒரு வினா, சி பகுதியிலிருந்து குறைந்தது ஒரு வினா, 2 வினாவும் எடுத்திருவீங்கள். 3வது வினா தான் எடுக்கணும். அது பியில் எடுக்கலாம் அல்லது சியில் எடுக்கலாம். இந்த நிலைமையில் நீங்கள் உங்களுக்கு எழுதக்கூடிய மிக இலகுவான கேள்வி கட்டுரை அமைப்பு கேள்வி. 16 மார்க்ஸுக்குரிய கேள்வியை நீங்கள் எழுதிக்கொள்ளுங்க. நீங்கள் மிக தெரிவு செய்யும் போது நீங்கள் கட்டுரை அமைப்பு வினாவுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். என்று சொன்னால் 16 புள்ளிக்குரிய கட்டுரை அமைப்பு வினாவுக்கு நீங்கள் ஓரளவுக்கு எழுதியிருந்தீங்கன்னு சொன்னால் 14, 13, 14, 15 புள்ளிகள் கூறி எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஆனால் பிரிக்கப்பட்ட கேள்விகளுக்கு இப்போ இந்த கேள்வி என்று சொன்னால் இதில் ரோமில் மேற்கொள்ளப்பட்ட அரசியலமைப்பு மாற்றங்கள் என்று சொன்னால் அதுக்கு ஃபுல் மார்க்ஸ் 8 என்று சொன்னால் உங்களுக்கு அதுக்கு ஒரு 5-6 மார்க்ஸ் தான் போடப்படும். ஆகவே வினாக்கள் உடைக்கப்பட்டிருந்தால் அதுவும் 5 மார்க்ஸுக்கு மேலே உடைக்கப்பட்டிருந்தால் நீங்கள் அந்த கேள்விகள் எடுக்கிறதால உங்களுக்கு புள்ளிகள் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கு. முதலாவது நீங்கள் எடுக்க வேண்டியது கட்டுரை வினாவை எடுக்கும். நல்லா செய்யக்கூடிய கேள்வி இருந்தால் அதை தெரிவு செய்யும். அது உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் அடுத்தது கட்டமைப்பு வினாவை எடுக்கும். கட்டமைப்பு வினா எப்படி இருக்கணும்னு சொன்னால் 4 புள்ளி 6 புள்ளி அப்படி கூட்டிக் கொண்டு போய்க்குள்ள இந்த வினாவுகளுக்கு உங்களுக்கு ஒரு புள்ளிக்கு 1 புள்ளி கிடைக்கும், 2 புள்ளிக்கு 2 புள்ளி கிடைக்கும், 3 புள்ளிக்கு 3 புள்ளி கிடைக்கும், 4 புள்ளிக்கு 4 புள்ளி கிடைக்கும். உங்களுக்கு இதிலேயே 10 மார்க்ஸ் கிடைக்கும். இதிலேயே 6க்கு 5 மார்க்ஸ் கிடைச்சால் 16க்கு 15 என்று எடுத்துக்கொள்ள முடியும். இதனால தான் நான் சொல்றேன், உங்களுக்கு இப்படியான கேள்வியையும் தெரிவு செய்யலாம். ஆனால் இந்த முழு விஷயமும் தெரிஞ்சிருந்தால் இது கூட நேரத்தையும் மீதப்படும். இதுக்கெல்லாம் பல கண்டுபிடிகளை கொண்டு போயிருவீங்க. அங்கால இந்த பெரிய கேள்வி 2 கேள்விக்கு கொஞ்சம் கூட நேரம் கட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எழுதக்கூடிய இருக்கும். 1/2 மணி நேரத்துக்குள்ள அந்த கேள்வி கூடி எழுதக்கூடியதாக இருக்கும். அதை நீங்கள் மிக தெளிவாக பயன்படுத்த வேண்டும். ஆகவே இது நீங்கள் சிறுகுறிப்பை மிக குறைந்த அளவுக்கு நீ தவிர்க்கலான்னு சொன்னால் அந்த கேள்வி எடுங்க, மற்றும்படி குறைச்சி கொள்ளுங்க. ஆனால் அப்படி எடுத்தாலும் கூட நீங்கள் 2 பக்கத்துக்கு புரியாமல் ஒரு சிறுகுறிப்பும் எழுதணும். அதுக்காக தான் சொல்கிறோம். மிக கொஞ்சம் கஷ்டமான பகுதி செய்து கொள்ளும். ரோமில் மேற்கொள்ளப்பட்ட அரசியலமைப்பு மாற்றங்கள். ரோமில் மேற்கொள்ளப்பட்ட அரசியலமைப்பு மாற்றங்கள் 3 வகையான அரசியலமைப்பு மாற்றங்களாக இருந்தது. ஆரம்பத்தில் மன்னராட்சி முறை. இந்த மன்னராட்சி முறை எப்போ தொடங்கினது? கிமு
753 இருந்து கிமு 509 வரை ஒரு ஆட்சி, மன்னர் ஆட்சி முறை. இந்த மன்னர் ஆட்சி முறை நீக்கப்பட்டு அடுத்தது மக்கள் ஆட்சி முறை உருவாக்கப்பட்டது. இதை பற்றி சொன்னா கிமு 509 இருந்து கிமு 27 வரை ஏற்பட்டது. கிமு 509 தான் கிமு 27 வரை மக்கள் ஆட்சி முறை. கிமு 27 கிபி 476 வரை பேரரசு ஆட்சி. இந்த 3 வகையான ஆட்சி முறைகளையும் நீங்கள் கொஞ்சம் விளங்கப்படுத்தினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அதற்கான புள்ளி வழங்கப்படும். மிக 8 புள்ளிக்குரியது மிக தெளிவாக எழுதப்படும். அதில் அரசாட்சி முறையை பார்த்தீங்கன்னு சொன்னால் அது தந்தை வழி சமூகத்தில் காணப்பட்டது. அதாவது அப்பாவுக்கு பிறகு மகனுக்கு அரசுரிமை கொடுக்கப்பட்டது. ஆரம்பத்தில் அரசர் மனை தலைமையாக கொண்ட ஆட்சி முறை இருந்தது. ஆனால் பிற்காலத்தில் இது கிமு 753 இருந்து கிமு 509 அல்லது 509 வரை செயற்படுத்தப்பட்ட ஆட்சி முறை. அடுத்து அரசன் அதே இடத்துல அரசனுக்கு கீழ் இருந்த மூத்தோர் சபை செனட் சபைன்னு சொல்லப்பட்ட செனட் சபையில் கொஞ்சம் அதிகாரங்கள் இருந்தது கூட அரசன் சமய பிரதானி தலைமை நீதிபதி படைத்தளபதி போன்ற அதிகாரிகள் கொண்டிருந்தார். முக்கியமான விடயங்கள் தொடர்பாக செனட் சபையாளர்களோட தான் மன்னன் செயற்பட வேண்டி இருந்தது. இருந்தாலும் கூட மன்னனுக்கு அதிகாரம் இருந்ததாம் வந்தது. இது மன்னர் ஆட்சி முறை. மக்களாட்சி முறை அரசன் இருந்த அதிகாரங்கள் குறைக்கப்பட்டு அங்கே மக்களாட்சி முறை இருந்தது. சென்சூரியர் சபையினால் அரசாங்கம் 2 கொன்சல்கள் தெரிவு செய்யப்படுகின்றன. அந்த கொன்சல்கள் அதன் அடிப்படையில் தான் நிர்வாகம் செயல்படுத்தப்பட்டது. செனட் சபையில் பலமான அமைப்பாக இருந்தது. இது மக்களாட்சி முறையில் வெளிநாட்டு வர்த்தகம் மன்னனிட்ட அதிகாரத்திற்குள்ள இருந்தது. அதே இடத்துல செனட் சபைக்கும் வெளிநாட்டு வர்த்தகத்தின் ஈடுபடுவதற்கான இல்லை வெளிநாட்டு வர்த்தகங்களை கட்டுப்படுத்துவதற்கான அதிகாரம் காணப்படும். அடுத்த பேரரசு ஆட்சி. பேரரசு ஆட்சி எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் முதலாவது பேரரசன் ரோமில் உருவாக்கப்பட்ட முதலாவது பேரரசன் பொற்கால அரசனாக சொல்லப்படுவன் ஒகஸ்டஸ் சீசர். ஒகஸ்டஸ் சீசருடைய காலம் இவன் இராணுவ நிர்வாகம் மக்களாட்சி நிர்வாகம் நுழைந்து ஒரு சர்வாதிகார ஆட்சி முறையை மேற்கொண்ட. இருந்தாலும் கூட செனட் சபைக்கு கூட அதிகாரங்களை வழங்கியிருக்கிற. அது மட்டும் இல்லாமல் பல மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள் கரகலாம் விளையாட்டரங்கு, கொலோசியம் விளையாட்டரங்கு போன்றவற்றையெல்லாம் இவர் உருவாக்கினவர். கரகலா நீச்சத்தரகம் மற்றும் கொலோசியம் விளையாட்டரங்கெல்லாம் இவரால் உருவாக்கப்பட்ட மக்களுக்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு. அடுத்து மானிய முறையின் வீழ்ச்சி. 2வது விஷயம் மானிய முறை. மானிய முறையின் வீழ்ச்சி நீங்கள் கொடுக்கக்குள்ள முதல் மானிய முறை என்றால் என்னென்று எழுதப்படும். அதாவது ரோம பேரரசின் வீழ்ச்சி அடைந்த பின்னர் கரோலிங்க பேரரசு தளர்ச்சி அடைந்த பின்னர் கிபி 9ஆம் நூற்றாண்டு தொடக்கம் 19ஆம் நூற்றாண்டில் கரோலிங்க பேரரசின் தளர்ச்சியோடு உருவாக்கப்பட்ட 10ஆம் 11ஆம் 12ஆம் 13ஆம் நூற்றாண்டுகளில் சிறப்பான வளர்ச்சியை பெற்று 13ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு ஏற்பட்ட பல்வேறு அரசியல் மாற்றங்களால் மானிய முறை வீழ்ச்சி அடைந்து கொடுக்கப்படுது. அந்த வகையில் நீங்கள் கொடுக்கக்குள்ள மானிய முறை என்றால் என்னென்று கொடுக்கணும், மானிய முறையின் சிறப்பு பண்புகள் தேவையில்லை, மானிய முறை எப்போ தோற்றம் பெற்றது, அதனுடைய முக்கியமான பண்புகளை கொஞ்சம் கொடுத்தா பரவாயில்ல, வீழ்ச்சிக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்கணும். இந்த வீழ்ச்சியில் ஒன்று தேசிய அரசுகளின் எழுச்சி. இப்போ மானிய முறையில் உங்களுக்கு தெரியும், ஒரு அரசின் அதிகாரம் பல பிரபுக்கள்கிட்ட பகிர்ந்தளிக்கப்பட்டிருந்தது. பகிர்ந்தளிக்கப்பட்டிருந்த அந்த பிரபுக்களுடைய அதிகாரம் ஒருமுகப்படுத்தப்படைக்குள்ள தேசிய அரசு உருவாகும். ஐரோப்பாவில் தேசிய அரசுகளின் உருவாக்கம் தான் மானிய முறையின் வீழ்ச்சிக்கு அடிப்படை. அப்ப மிக முக்கியமான விஷயம், நீங்கள் முதலாவது பாயிண்ட்ஸாக கொடுக்க வேணும், மானிய முறையின் வீழ்ச்சிக்கு அடிப்படை காரணம் தேசிய அரசுகளின் எழுச்சி. இப்ப தேசிய அரசாங்கம் உங்களுக்கு என்னன்னு தெரியும், தனக்கு உரிய புவியியல் எல்லைகளுடன் இன மத மொழி பண்பாட்டு அடிப்படையில் ஒத்து இயங்கக்கூடிய மக்களை கொண்ட அரசு தான் தேசிய அரசு. அந்த வகையில் ஐரோப்பாவில் தோன்றிய முதலாவது தேசிய அரசு ஸ்பெயின், அதுக்கு பிறகு இங்கிலாந்து, அதுக்கு அடுத்ததா பிரான்ஸ், பிறகு போர்த்துக்கல், ஒல்லாந்து, 5 தேசிய அரசுகள் தோன்றும். அப்ப தேசிய அரசுகள் ஐரோப்பாவில் தோற்றம் பெற பிராந்திய கண்ட செல்வா, பிராந்திய அதிகாரிகள செல்வாக்கு வீழ்ச்சி அடையும். 2வது சிலுவை போர். சிலுவை போர்ண்டா என்னென்று கொடுத்தா நல்லா இருக்கும். சிலுவை போர்ண்டா என்ன, கிறிஸ்தவர்கள புனித பூமியான எருசலேம் நகரத்தை முஸ்லிம்களின் ஆதிக்கத்திலிருந்து மீட்பதற்காக ஐரோப்பிய கிறிஸ்தவர்கள் அனைவரும் சிலுவை கொடியின் கீழ் இணைந்து நடத்தின போர்கள் தான் சிலுவை போர்.
இந்த சிலுவைப் போர் 1096 இருந்து 1249 வரை 153 வருஷங்கள் 7 போர்களாக 7 கட்டங்களாக நடந்தது. இந்த போரின் முடிவிலே ஐரோப்பிய சனத்தொகையில 1/3 பங்கு செத்துக்கணும். அதாவது ஆண்கள், போரில் ஈடுபட்ட ஆண்கள் 1/3 பங்கினர் செத்துக்கணும். அதனால மானிய பிரபுக்களுக்கு கீழே வேலை செய்கிறதுக்கு, பண்ணைகளில் வேலை செய்கிறதுக்கு ஆட்கள் இல்லாமல் போயிடும். இது மானிய முறையில் வீழ்ச்சிக்கு ஒரு காரணம். அப்போ தேசிய அரசியலும் எழுச்சி, அடுத்தது சிலுவைப் போர்கள். இதை விட வர்த்தக புத்துயிர்ப்பு, நாடுகாண் பயணங்கள் மற்றும் பணப்புழக்கம் போன்றனவும் எதுக்கு மானிய முறையில் வீழ்ச்சிக்கு காரணம். குறிப்பாக அந்த காலத்தில் ஒருவர் மானிய அடிமையாக இருந்து விடுதலை பெறுவதற்கு 2 வழி இருந்தது. ஒன்று மத குருவாகிறது, 2வது தன்னுடைய ஆண்டையாகிய பிரபுவுக்கு பணத்தை கொடுத்து அடிமை முறையிலிருந்து நீங்கிறது. இப்போ பணப்புழக்கம், வர்த்தக புத்துயிர்ப்பு ஏற்பட்டு பணப்புழக்கம் ஏற்பட்டதால பிரபுவுக்கு ஒரு தொகை பணத்தை கொடுத்துட்டு அவர்கள் சுதந்திர குடிமக்கள் ஆனதால அவர்கள் போய் மீண்டும் பண்ணைகளில் வந்து பிரபுக்களுக்கு அடிமையாக வேலை செய்ய மாட்டார்கள். இதனால் மானிய முறை வீழ்ச்சியது. கிபி 1347 தொடக்கம் 52 வரையான 4 ஆண்டுகளுக்கு இல்லை ஒரு கொள்ளை நோய், பிளேக் போன்ற கொள்ளை நோய் ஒன்று ஐரோப்பாவில் ஏற்பட்டது. இந்த கொள்ளை நோயால் ஐரோப்பிய ஜனத்தொகையில் 3/4 பங்கினர் சொல்லப்படும், மதிப்பிடப்படும். கொள்ளை நோய்களாலேயும் கொடிய பஞ்சத்தினாலேயும் 3/4 பங்கு மக்கள் செத்துட்டார். அதனால் இவ்வாறாக மானிய பிரபுக்களுக்கு கீழே வாழ்ந்த மக்கள் பெருந்தொகையினர் இறக்க மானிய முறை வீழ்ச்சியடையும். அடுத்தது வெடிமருந்து கண்டுபிடிப்பு மற்றும் நவீன ஆயுத பயன்பாடு, பீரங்கி பயன்பாடு போன்றன எல்லாம் மானிய முறையில் வீழ்ச்சிக்கு காரணமாக அமைந்தது. அது மட்டுமில்லாமல் ஐரோப்பாவில் ஏற்பட்ட புரட்சிகள், குறிப்பாக பிரான்சிய புரட்சி ஏற்படும் வரை மானிய முறை பண்பு இருந்தது. ரஷ்யாவில் 1917 ஆண்டு பிரான்சிய புரட்சி 1789, 1789 ஆண்டு பிரான்சிய புரட்சி ஏற்படும் வரை பிரான்சில் மானிய பண்பு அடிமை முறை சமுதாயம் இதுதான் இருந்தது. அதே மாதிரி ரஷ்யாவில் 1917 ரஷ்யா புரட்சி ஏற்படும் வரை அங்கு மானிய பண்பு இருந்தது. எனவே இத்தகைய புரட்சிகள் மானிய முறையில் வீழ்ச்சிக்கு காரணமாகும். அது மட்டுமில்லாமல் தேசிய வீரர்களுடைய படையினர் நன்கு பயிற்சி பெற்று நவீன ஆயுதங்களோடு கூடிய விசுவாசமான படை வீரர்களாக இருக்க அவர்களுக்கு முன்னுக்கு மானிய படை வீரர்கள் பயிற்சி இல்லாத காரணமாக தோல்வியடைந்தனர். எனவே மானிய முறையின் வீழ்ச்சியை பற்றி இவ்வளவை நீங்கள் அறிவிட்டால் காணும். அடுத்த விஷயம் மார்ட்டின் லூதர். மார்ட்டின் லூதர் ஜெர்மனியை சேர்ந்தவர், மத சீர்திருத்த இயக்கத்தின் ஆரம்பகர்த்தாவாக கருதப்படுகிறார். இவர் ஜெர்மனியினுடைய தியுரிங்கியா என்ற இடத்துல மார்ட்டின் லூதர் பிறக்கிறார். ஆரம்பத்தில் இவர் கத்தோலிக்க சமயம் சிறுவயது முதலே சமயம் பெற்றுக் கொண்டவராக இருக்கிறார். ஆனால் அவர் சட்டத்தை கற்கத்தான் விரும்பினார். ஆனால் இருந்தாலும் கூட அவர் பிற்காலத்தில் சமயத்தில் நல்ல ஒரு அறிவு பெற்று சமய குருவாக விட்டன்பர்க் பல்கலைக்கழகத்தில் இறையற் பேராசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் தான் அவருக்கு இந்த கத்தோலிக்க சமயத்தின் மீது ஒரு வெறுப்பு உண்டாகும் சில நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது. அந்த வகையில் மார்ட்டின் லூதர் கிறிஸ்தவ சமய புரட்சியை ஏற்படுத்திய காலத்தில் கத்தோலிக்க திருச்சபையினுடைய பாப்பரசராக இருந்தவர் 10ஆம் லியோ. 10ஆம் லியோனுடைய காலத்தில் ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் ஒன்று நடந்தது. அதுதான் பாவ மன்னிப்பு பத்திர விற்பனை. மேசன்ஸ் என்ற பிரதேசத்து ஆயர் அவர் ஒரு திருச்சபை ஒன்றை கட்டினார். அதற்காக யூகாஸ் வங்கியில் கடன் எடுத்து சென்ட் பீட்டர்ஸ் தேவாலயம் ஒன்றை கட்ட முற்படுகின்றார். ஆனால் அவர் கடன் எடுத்து தேவாலயத்தை கட்ட முற்படையவில்லை. தேவாலயத்தினுடைய பணிகள் முற்றுப்புறை. அதே இடத்துல வங்கி கடனும் கட்ட முடியவில்லை. தன்னுடைய அந்த இக்கட்டான நிலைமையை இவர் பாப்பரசர் என்று சொல்றார். பாப்பரசர் என்ன சொல்றார் என்று சொன்னால், பாவ மன்னிப்பு பத்திரத்தை அடித்து விற்பனை செய்து கிடைக்கின்ற பணத்தை 3/4 பங்கை வத்திக்கானுக்கு, அதாவது ரோமுக்கு அனுப்பி வைக்க சொல்லியும் வத்திக்கானுக்கு, ஏனைய 2 பகுதியில் ஒரு பகுதியை யூகாஸ் வங்கி கடனை செலுத்துமாறும் இன்னொரு பங்கை தேவாலயத்தை கட்டி முடிக்குமாறும் ஆணையிடுகிறார். அதன்படி மேசன்ஸ் பிரதேச ஆயர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், பாவ மன்னிப்பு பத்திரத்தை லட்சக்கணக்கில் அடித்து எல்லா பிரதேசங்களிலும் விற்பனை செய்து கொண்டு கேட்குள்ள ஜோன் ரெட்சல் என்பவர் மேசன்ஸ் பிரதேசத்தில் பாவ மன்னிப்பு பத்திரத்தை விற்பனை செய்து கொண்டிருக்கிறத மார்ட்டின் லூதர் காணுகிறார். அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால்,
மார்ட்டின் லூதர் பாவ மன்னிப்பு பத்திரத்தை எதிர்க்கிறார். அதன்படி அவர் ஜோன் ரிட்சலுடைய பாவ மன்னிப்பு பத்திர விற்பனை மிக தவறானது என்பதை எடுத்து காட்டுகிறார். தன்னுடைய மாணவர் மத்தியில மார்ட்டின் லூதர் 2 வினாக்களை கேட்டார். ஒன்று, பிறப்பிலேயே பாவியாக இருக்கிற ஒருவன் மீட்சியை பெறுவது எவ்வாறு? 2வது கேள்வி கேட்ட, பாவிகளுக்கு மன்னிப்பு வழங்கக்கூடிய ஒரே நிறுவனம் கிறிஸ்தவ திருச்சபை தானா? ஏன் வேற கோயில கொடுக்கிறார், வேற சமயத்தில் மன்னிப்பு இல்லையா என்று கேட்ட. இந்த 2 அவருடைய கேள்விகளும் மாணவர்கள் மத்தியில் சிந்தனையை கிளறிச்சு. இது சமய புரட்சிக்கு வழிவகுத்து தன்னுடைய நியாயங்களை 95 நியாயங்களாக அவர் எழுதி விட்டன்பர்க் தேவாலய கதவை ஒற்றார். இது தொடர்பாக வாதம் புரிய முன்வருபவர்கள் வடிவாக வரலாம், நான் அதற்கு விளக்கம் அளிக்க தயாராக இருக்கிறேன் என்று பகிரங்கமாக எழுதினேன். பைபிளை ஜெர்மன் மொழிக்கு மொழிபெயர்த்த. எனவே பைபிளில் சொல்லப்படுவதற்கும் பாப்பரசர் உட்பட கத்தோலிக்க மத குருமார் செயற்படுவதற்கும் இடையிலான வித்தியாசங்களை எடுத்துக்காட்டார். இதனால அவர் கத்தோலிக்க சமயத்திலிருந்து நீக்கப்பட்டார். இதனால கத்தோலிக்க சமயத்திலிருந்து அவர் நீக்கப்படுகின்ற விலக்கு ஆணை ஒன்றை பாப்பரசர் 10ஆம் லியோ அனுப்ப அவர் 1527ஆம் ஆண்டு அந்த மதவிலக்கு ஆணையை கிழித்து தீயில் போடுற அதோட சமய புரட்சி ஏற்படுகின்றது. 1517 ஆரம்பித்த சமய புரட்சி 1532 உச்சமான வளர்ச்சியை பெற்று அது ஜெர்மனியில் மட்டுமில்லாமல் எல்லா இடமும் பரவத் தொடங்குகின்றது. இதுதான் பிற்காலத்தில் சமய போர்களுக்கு வழிவகுத்தது. ஓகே, அப்போ மார்ட்டின் லூதர் பார்த்துட்டோம். அடுத்தது 30 ஆண்டு போர். 30 ஆண்டு போர் எங்களுக்கு தெரியும், கத்தோலிக்கர்களுக்கும் மறுப்பாளர்களான புரட்டஸ்தாந்த மதவாதிகளுக்கும் இடையில் நடந்தது. 1618க்கும் 1648க்கும் இடையிலான 30 ஆண்டுகள் நடைபெற்றதால இது 30 ஆண்டு போர். கத்தோலிக்கர்களுக்கும் மறுப்பாளர்களுக்கும் ஏற்கனவே இருந்தது கிறிஸ்தவம் என்ற ஒரு சமயம் தான். கிறிஸ்தவத்திலிருந்து பிரிஞ்சது 2 தான். ஒன்று ரோமன் கத்தோலிக்கா, இன்னொன்று புரட்டஸ்தான். அது ரோமன் கத்தோலிக்க சமயம் ஒரு பிரிவாக வளர புரட்டஸ்தாந்த சமயம் வளர்ந்து கொண்டிருக்கேக்குள்ள 1555ஆம் ஆண்டு ஒக்ஸ்பர்க் சமாதான உடன்படிக்கை ஏற்படுத்தப்பட்டது. பரிசுத்த ரோம பேரரசராக இருந்த 5ஆம் சார்ல்ஸினால அந்த ஒக்ஸ்பர்க் சமாதான உடன்படிக்கை ஏற்படுத்தப்பட்டு கத்தோலிக்கர்களைப் போலவே லூதர் என்ற சமயத்தவர்களுக்கும் சமய சுதந்திரம் வழங்கப்பட்டது. ஆனால் கத்தோலிக்கரும் லூதருடைய சமயமும் வளர்ந்து வருகின்ற அதே வேளையில ஜெர்மனியில சிறப்பான வளர்ச்சியை பெற்றுக் கொண்டிருந்த கல்வின் சமயத்தவர்கள், கல்வீனிய சமயத்தவர்களுக்கு கூடுதலான சலுகைகள் வழங்கப்படவில்லை. இதுதான் 30 ஆண்டு போருக்கான காரணமாக அமையும். இந்த நிலைமையில தான் 1517ஆம் ஆண்டு மார்ட்டின் லூதர் கத்தோலிக்க சமயத்துக்கு எதிராக பிரச்சாரங்களை மேற்கொண்டு அந்த 1517ஆம் ஆண்டு சமய புரட்சியை ஏற்படுத்தியதன் 100ஆண்டு விழா 1617ஆம் ஆண்டு நடக்கும். அதற்கான ஆயத்த வேலைகள் நடந்து கொண்டிருக்கேக்குள்ள கிறிஸ்தவர்களுக்கு, அதாவது கத்தோலிக்கர்களுக்கு புரட்டஸ்தாந்த மதவாதிகள் மீது வெறுப்பு உண்டாகும். இந்த நேரத்தில் பொஹீமியாவில் ஒரு அரச திணைக்களத்தில் இருந்து ஏற்பட்ட கலவரத்தின் காரணமாக அங்கிருந்த 2 புரட்டஸ்தாந்த மதவாதிகள் ஜன்னல் கதவின் ஊடாக, ஜன்னல் வழியாக வெளியே தூக்கி எறியப்படுகிறார்கள். இதுதான் மத புரட்சி ஏற்படுகிறது. இது ஐரோப்பாவில் நடைபெற்ற சமய ரீதியான கடைசி சண்டையாகவும் அரசியல் ரீதியான சண்டைகளுக்கு அடிப்படையாகவும் அமைந்ததை காணக்கூடிய இருக்கு. இந்த 30 ஆண்டு போர் 4 கட்டங்களாக நடக்கும். ஒன்று 1618 தொடக்கம் 1620 வரை பொஹீமியா கட்டம், 1625 தொடக்கம் 1629 வரை டேனிய கட்டம் அல்லது டேனிய பருவம், 1630 தொடக்கம் 1635 வரை ஸ்வீடன் பருவம், 1635 தொடக்கம் 1648 வரை பிரான்சின் தலைவர். 4 கட்டங்களாக நடைபெற்று இறுதியில பிரான்சின் தலையீட்டுக்கு பிறகு அது முடிவுக்கு கொண்டு வரப்பட்டு 1648ஆம் ஆண்டு லென்ஸ் என்ற இடத்தில ஸ்பானிய படைகளை பிரான்ஸ் தோற்கடித்ததோடு, அதாவது கத்தோலிக்க படைகளை புரட்டஸ்தாந்த சமயம் சார்பாக போரிட்ட பிரான்ஸ் தோற்கடித்ததன் ஊடாக முடிவில் வெஸ்பேலிய உடன்படிக்கை செய்து கொள்ளப்படும்.
வெஸ்ட்பேலிய உடன்படிக்கையில் 30 ஆண்டு போருடன் நீங்கள் கட்டாயம் தொடர்படுத்தி எழுதணும். வெஸ்ட்பேலிய உடன்படிக்கை என்ற சில முக்கிய விஷயங்களையும். அடுத்தது இதில் பிரான்ஸ் வலிமை வருது. விளைவுகளில் பார்த்தோம்னா பிரான்ஸ் வலிமையான ஒரு நாடாக வளர்ச்சி அடைந்து புரட்டஸ்தாந்த பிரிவினர் இறுதியாக வெற்றி பெறினோம். அதனால் கத்தோலிக்க சமயத்தவர்களுக்கு இருந்த அதே சமய சுதந்திரங்கள் புரட்டஸ்தாந்த சமயத்தவர்களுக்கும் கிடைக்கின்றது. அடுத்தது ரோம பேரரசு. இது ரோம பேரரசுன்றது பரிசுத்த ரோம பேரரசு, கொலி ரோமன் இந்தியா. ரோம பேரரசு கிபி 5ஆம் நூற்றாண்டை வீழ்ச்சி அடைஞ்சிட்டு அதுக்கு பிறகு ரோம பேரரசு பரிசுத்த ரோம பேரரசு தான் சொல்வார்கள். அதுதான் 15ஆம் 16ஆம் நூற்றாண்டுகளில் ஐரோப்பாவில் செல்வாக்கு பெற்றிருந்த பேரரசு. பரிசுத்த ரோம பேரரசின் வீழ்ச்சி ஏற்பட்டது. பரிசுத்த ரோம பேரரசு ஸ்பானியாவை மையமாக கொண்டுதான் அல்லது ஸ்பானிய பேரரசை மையமாக கொண்டுதான் பரிசுத்த ரோம பேரரசு வளர்த்தெடுக்கப்பட்டது. அது பிரான்ஸ் ஸ்பானியாவையும் கத்தோலிக்க படைகளையும் தோற்கடித்ததால் பரிசுத்த ரோம பேரரசுடைய செல்வாக்கு சரிந்து கொண்டு போகும். அடுத்தது சி பகுதி. ஏ பகுதி பி பகுதியில் நீங்கள் கட்டாயம் 2 கேள்வி எடுத்திருக்கணும். அடுத்த சி பகுதியில் 1-2 கேள்வி பி பகுதியில் எடுக்கணும். ஒரு கேள்வி எடுத்தீங்கன்னு சொன்னால் சி பகுதியில் 2 கேள்வி எடுக்கணும். ஏ பகுதியில் பி பகுதியில் ஒரு கேள்வி எடுத்தால் சி பகுதியில் 2 கேள்வி எடுக்கணும். பி பகுதியில் 2 கேள்வி எடுத்திருந்தால் சி பகுதியில் ஒரு கேள்வி எடுக்கணும். தயவு செய்து உங்களுக்கு கேட்கப்பட்ட கேள்விகளை விட கூட எழுதாதீங்க. அது உங்களையும் உங்களோட நேரத்தையும் பாதிக்கும், திருத்துறவர்கள மனநிலையையும் பாதிக்கும். சில பிள்ளைகள் 9 கேள்வியும் எழுதியிருக்கிறாங்க. அப்படி எழுதுறது உங்களோட பாதிப்பை தான், உங்களுக்கு தான் அது பாதிப்பு. ஒன்று நேரம் வேணும்னு சொன்னால் நீங்கள் 3 கேள்வி எழுதுகிற நேரத்தை தான் 9 கேள்வி எழுத போகிறீங்க. ஆகவே நீங்கள் எந்த கேள்வியையும் தெளிவாக எழுத மாட்டீங்க. சில பிள்ளைகள் 9 கேள்வியும் எழுதுகிற பிள்ளைகளும் இருக்கு. அப்படி எழுதுறதால பிள்ளை இல்லை. ஏன்னா திருத்தி போட்டு 3 பேப்பர் மார்க்ஸும் முன்னுக்கு நாங்கள் ஃப்ரண்ட் பேஜ் கொண்டு செய்துட்டு கடைசியாக மேலதிகமான குறைஞ்ச மார்க்ஸ் உள்ள கேள்வியை வெட்டி எக்ஸ்ட்ரா எழுதி செய்யணும். ஒன்று பேப்பர் ஃப்ரண்ட் பேஜ் நாசமாக போயிடும். 2வது உங்களோட நேரமும் வேணாம். 3 கேள்வி திருத்துறதுக்கும் 9 கேள்வி திருத்துறதுக்கும் ஒரு மாக்கருக்கு இருக்கிற மனநிலை இவ்வளவு மாறும் என்று நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். அவர் என்ன செய்வார்னு சொன்னால், இப்படியான பிள்ளை என் கேம்பஸுக்கு போய் என்ன செய்ய போகுதுன்னு சொல்லி போட்டு வட்டி போடுது. தயவு செய்து நல்லா செய்கிற பிள்ளைகளுக்கு 3 கேள்வி எழுதுறதுக்கு நேரம் காணாமல் தான் இருக்கும். 9 கேள்வி எழுதுறீங்கன்னு சொன்னால் 9 கேள்வியில் தொட்டு தான் இருப்பீங்களோ கேள்வி எழுதியிருக்க மாட்டீங்க. எல்லாம் 0 மார்க்ஸ் தான் இருக்கும். அதில் ஒரு மார்க்ஸ் 2 மார்க்ஸ் தான் இருக்கும். நல்லா வடிவாக ப்ரிப்பேர் பண்ணி நல்லா தெளிவாக நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் நல்ல ரிசல்ட்ஸ் எடுக்கலாம், நல்ல மாதிரி படிக்கலாம். நீங்கள் அறிவுறுத்தலை வடிவாக பின்பற்ற வேண்டும். சரி, நாங்கள் சி பகுதிக்கு போவோம். சி பகுதி 6, 7, 8, 9. அதில் முதலாவது கேள்வி நெப்போலியன் போட்டிருக்கோம். நெப்போலியன் வரமண்டே பார்க்குற கேள்வி அதுக்காக பார்த்துக்கொள்ளுங்க. நெப்போலியன் போனப்பட் பிரான்சிய புரட்சியில் பல சாதனைகளை முன்னெடுத்து சென்றான். நெப்போலியன் பிறந்த தீவின் பேர் என்ன? கோர்சிகா தீவு, ஒயாக்சியோ. கோர்சிகா தீவில் உள்ள ஒயாக்சியோ. ஒயாக்சியோ என்ற இடத்துல நெப்போலியன் பிறந்தார். அடுத்தது 1796, 1797 ஆகிய ஆண்டுகளில் அவருடைய தலைமை படையெடுப்புகளுக்கு இலக்காகிய 2 நாடுகள். 1796 இத்தாலி மீதான படையெடுப்பு. அடுத்த 1797 எகிப்து மீதான படையெடுப்பு. அது சில புத்தகங்கள் 1799 இருக்குது. நீங்கள் அதை பார்த்துக்கொள்ளுங்க. உங்களோட இந்த கேள்வியின்படி 97 பொருந்தும் முதலியில் 99 சில புத்தகங்கள் அடங்கு. இதில் 97 கேள்வியில் கேட்டிருக்கீங்கன்னா பாருங்க. அடுத்த இவன் பிரான்சில் அதிகாரத்தை கைப்பற்றிய விதத்தினை சுருக்கமாக விளக்கு. ஒன்று 1779 நெப்போலியன் பிரான்சில் இராணுவ கல்லூரியில் பயிற்சி பெற்றான். 1785 அந்த இராணுவ கல்லூரி பிரியன் கல்லூரியில் சொல்றார். பிரியன் இராணுவ கல்லூரி பயிற்சி பெற்றான். பிரியன் என்று சொல்லப்பட்டார். பிரியன் என்ற இடத்தில் உள்ள இராணுவ கல்லூரியில் இராணுவ பயிற்சி பெறுகிறார். அடுத்தது 1785 ஆண்டு பீரங்கி படை, பிரான்சிய பீரங்கி படையிட்ட 2ஆம் லெப்டினன்ட் பதவியை பெற்றுக்கொண்டார். அதுக்கப்புறம் 1793 பிரித்தானியாவிலிருந்து துலோங் பகுதியாக மீட்கின்றார். துலாம் என்று சொல்றாங்க. கூனா வராது. துலோங் பகுதியை மீட்டுக்கொண்டார். இத்தாலியில துலோங் பகுதி. அடுத்த இத்தாலி 1796 ஆண்டு இத்தாலியை ஆக்கிரமித்தது. இது வெற்றியிட முடியுது. 1797 இங்கே நடந்திருக்கு. எகிப்திய ஆக்கிரமிப்பு தோல்வியில்
முடியும். அடுத்தது இராணுவ வீரராக இருந்த பணிகள் காரணமாக மக்களுக்கு அபிமானத்தை பெற்றுக்கொள்ற இவர் எகிப்து படையெடுப்பு முடிச்சு போட்டு வரும்போது அங்கு வந்து கன்சலேட்டிவ் சபையில் ஏற்பட்ட ஒரு தாக்கம் காரணமாக அங்கே நெப்போலியனுக்கு அங்கே இத்தாலியில் வந்து எல்லாம் அரசியலெல்லாம் குழப்பமடைந்து காணப்பட்டது. இந்த நிலைமையில தான் இவர் ஆட்சிக்கு வந்து 1799க்கு பிறகு பணிப்பாளர் குழுவின் ஆட்சியை நீக்கி போட்டு 3 கொன்சல்கள் உருவாக்கி அதில் ஒரு கொன்சல் ஆகல. அதுக்கு பிறகு வந்து தலைமை கொன்சல் பதவி ஏற்படுத்துகிற அந்த நேரத்தில் வந்து பாப்பரசன் ஆதரவை பெற்றுக்கொள்வதற்காக 1802ஆம் ஆண்டு கொன்கோர்டட் என்ற உடன்பாடு செய்து கொள்றேன். பாப்பரசனுடன் கொன்கோர்டட் உடன்பாடு. அதுக்கு பிறகு 1804 பேரரசராக முதலாம் நெப்போலியன் பிரான்சிய சக்கரவர்த்தியாக முடிசூடி கொள்ளுகின்றார். அடுத்தது பிரான்சிய புரட்சியின் சாதனைகளை நெப்போலியன் எவ்வாறு வழிநடத்தி சென்றார், நெப்போலியன் எவ்வளவு தூரம் முன்னெடுத்து சென்றார் என்பதை அவனது உள்நாட்டுக் கொள்கை தான் கேட்கப்பட்டிருக்குது. ஆகவே கண்டத்திட்ட கொள்கை தேவையில்லை, வெளிநாட்டு கொள்கை தேவையில்லை. அதன்படி உள்நாட்டுக் கொள்கையில பார்த்தோம் என்று சொன்னால் அரசியல் ரீதியாக இராணுவ சாயலை கொண்ட ஆட்சியை ஏற்படுத்தியது. இரண்டாவது, நிர்வாகத்தில் ஒற்றையாட்சியை ஏற்படுத்தி திறமையான அதிகாரிகளின் தகமை அடிப்படையில் பதவி வழங்கினது. அடுத்தது, விவசாயிகளுக்கு காணி, மத்திய வகுப்பினருக்கு வியாபார வசதிகள், நகர தொழிலாளர்களுக்கு சிறந்த வாழ்க்கை தரத்தை ஏற்படுத்தி கொடுத்தது. மற்றும் உள்நாட்டில் பல அபிவிருத்தி பணிகளை மேற்கொண்டது. வீதி அபிவிருத்திகள், பாலங்கள் செய்த போன்ற அபிவிருத்தி பணிகளை மேற்கொண்டது. திறமையானவர்களுக்கு பதவி வழங்கியது. மானிய முறை பண்புகளை பிரான்சிய சமுதாயத்திலிருந்து நீக்கியது. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னால் பிரான்சில் புரட்சி வர வந்து மானிய பண்பு இருந்தது. பிரான்சிய புரட்சியின் குழந்தை என்று சொல்லப்படுகிற நெப்போலியன் தான் அந்த பிரான்சில மானிய முறை சமுதாயம் இல்லாமல் ஒழிக்கிறதுல முக்கிய பங்களிப்பு செய்தவர். அடுத்தது, கல்வி வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்தது. அது மட்டுமில்லாமல் சட்ட தொகுப்பு முக்கியமானது. நெப்போலியன் குற்றவியல் சட்ட தொகுதியில் நெப்போலியன் சர்வாதிகாரம் அதிகரிச்சிருந்தது. அதனால அவருடைய கொள்கைகள் பிற்காலத்தில் கொஞ்சம் தாக்கத்தை ஏற்படுத்தி கடைசியில் அவருடைய வீழ்ச்சிக்கும் காரணமாக அமைந்தது. அடுத்த 7வது கேள்வியை பாருங்க. வியன்னா மாநாடு மேற்கொண்ட தீர்மானங்கள். வியன்னா மாநாடு உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே நான் பார்த்த நாங்கள் 7 தலைவர்கள் பங்கெடுத்தவர்கள். ஒன்று, ஆஸ்திரியாவின் மன்னர் பிரான்சிஸ், ஆஸ்திரியாவினுடைய வெளிநாட்டு அமைச்சர் மெட்டர்னிக், அடுத்த பிரஷ்யாவின் மன்னர் 3ஆம் ஃப்ரெட்ரிக் வில்லியம், அது மட்டுமல்லாமல் பிரித்தானியாவினுடைய வெளிநாட்டு அமைச்சர் காசில்ரி, பிரான்சினுடைய வெளிநாட்டு அமைச்சர் ட்ரெலிட்டன், ரஷ்ய வெளிநாட்டு அமைச்சர் நெவில் ரோட், ரஷ்ய மன்னர் 1ஆம் அலெக்சாண்டர். இந்த 7 பேரும் வியன்னா மாநாட்டில் முக்கியமான பங்களிப்பு செய்தார்கள். அப்போ அந்த வகையில் வந்து பிரான்சிய புரட்சிக்கு பிறகு நெப்போலியனுடைய நடவடிக்கைகளால் ஐரோப்பாவுடைய தேச எல்லைகள் எல்லாம் விரிவடைந்து மாற்றமடைந்து சிதைவடைந்து பல்வேறு மாற்றங்களுக்கு உட்பட்டிருந்தது. சில நாடுகள் ஐரோப்பிய படத்திலே இல்லாமல் போயிருந்தது, பிரான்ஸ் அளவில் வாங்கப்பட்டிருந்தது. இதனால பிரான்சிய புரட்சிக்கு முன், அதாவது 1789 அல்லது 1790க்கு முன் பிரான்சில் ஐரோப்பா எப்படி இருந்ததோ அந்த நிலைமையை கொண்டு வரது தான் இந்த வியன்னா மாநாட்டாளர்களுடைய முக்கியமான நோக்கம். அந்த வகையில் பிரான்சிலே மட்டுமல்ல ஐரோப்பாவில் தேசியவாதமோ தாராண்மைவாதமோ ஏற்படாது தடுக்கிறது தான் இந்த வியன்னா மாநாட்டாளர்களுடைய பிரதான எண்ணக்கருவாக இருந்தது. அந்த வகையில் வந்து நெப்போலியன் செயற்பாட்டால் குழம்பி கிடந்த ஐரோப்பாவை மீண்டும் ஒழுங்கமைத்தல், ஐரோப்பிய அரசு நிலைமைகளின், அதாவது பிரான்சிய புரட்சிக்கு முன்னமுள்ள ஐரோப்பிய தேசப்படத்தில் உள்ளவாறு நாடுகளின் எல்லைகளை வலியுறுத்தல், பிரான்ஸ் மீண்டும் அரசியல் ரீதியாக எழுச்சி அடைவதை தடுத்தல், ஐரோப்பாவில் அதிகார சமநிலை, பேலன்ஸ் ஆஃப் பவர் என்று சொல்லுவாங்க, அதிகார சமநிலை, வல்லரசு சமநிலை, அதிகார சமநிலையை ஏற்படுத்துறது இந்த வியன்னா மாநாட்டின் ஒரு நோக்கம். அடுத்த மாநாட்டில் மேற்கொள்ளப்பட்ட சில தீர்மானங்களை செயற்படுத்துறது இந்த வியன்னா மாநாட்டின் கொள்கைகள். அதாவது தேசியவாதம் தாராண்மைவாதம் தோற்றாமல் தடுத்தல், ஐரோப்பாவில் பிரான்ஸை வந்து
பிரான்சின் வலிமையை கட்டுப்படுத்தல், நெப்போலியனுக்கு முன்னுள்ள அதாவது பிரான்சிய புரட்சிக்கு முன்னுள்ளவாறு ஐரோப்பாவை திருத்தி அமைத்தல் போன்றதான் இந்த தீர்மானங்கள். அடுத்து நவீன ஐரோப்பிய வரலாறு வியன்னா ஒப்பந்தம் இந்த அளவுக்கு ஒரு திருப்பு முனையாக அமைத்தது. ஒன்று இந்த வியன்னா மாநாடு ஏற்படுத்தப்பட்ட அப்புறம் குறிப்பிட்ட சில காலம் ஐரோப்பாவுக்குள்ள போர் ஏற்படாத அமைதியை ஏற்படுத்திய பெருமை, மாநாடுகள் மூலம் அமைதி, ஒரு போர்கள் ஏற்பட போகுதுன்னு சொன்னால் மாநாடுகள் ஏற்படுத்திய பெருமை இந்த வியன்னா மாநாடு தான் இந்த மாநாடுகளுக்கு எல்லாம் அடிப்படையாக அமைந்தது. 1815 வியன்னா மாநாடு கூட்டப்பட்டு 40 ஆண்டுகள் கழிஞ்ச பிறகுதான் 1854ஆம் ஆண்டு கிரிமிய போர் நடக்குது. ரஷ்யாவுக்கும் பிரான்ஸுக்கும் இடையே. அதில் துருக்கியும் ஒரு முக்கிய பங்காளியாக இருக்கு. அப்போ கிரிமிய போர் நடந்து அப்போ கிரிமிய போர் நடக்கும் வரை அந்த 40 வருடங்களுக்கு கிட்டவாக வரை 40 வருடங்களுக்கு கிட்டத்தட்ட 40 வருடங்களாக மீண்டும் ஒரு போர் ஏற்படாமல் மாநாடுகள் மூலம் தடுக்கப்பட்டது. அதில் எக்ஸலர் மாநாடு 1818, அடுத்த ட்ரப்போவ் என்று சொல்லப்பட்ட மாநாடு 1820, லைபாஸ் எனப்பட்ட மாநாடு 1821, பெரோனா மாநாடு 1822. இவ்வாறான மாநாடுகள் ஏற்படுத்தப்பட்ட ஐரோப்பாவில் புரட்சிகள், போராட்டங்கள், பெரும் போர்கள் ஏற்படுவது தடுக்கப்படும். அடுத்த 1914 முதலாம் உலக யுத்தம் ஏற்படும் வரை அமைதியை ஏற்படுத்த பாருங்க. 1815 வியன்னா மாநாடு ஏற்பட்டப்பட்டது. 1914 முதலாம் உலக போர் ஏற்படும் வரை ஐரோப்பாவிலே அமைதியை ஏற்படுத்தின பெருமை இந்த வியன்னா மாநாட்டுக்கு தான் காரணம். அடுத்து தோல்வியுற்ற பிரான்ஸை நீதியாக நடத்தியமையினால் மாநாடு தொடர்பாக பிரான்ஸ் அலட்டிக் கொள்ளவும் இல்லை. அது பிற்காலத்தில் ஐரோப்பாவில் உள்ள 5வது வல்லரசாக பிரான்ஸும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஐரோப்பாவின் அமைதியை குறிக்கோளாக மேற்கொள்ளப்பட்ட ஒரு ஒத்திகை தான் இந்த வியன்னா மாநாடு. ஓகே, இதை பாருங்க. அடுத்தது இத்தாலி ஒன்றாக இணைக்கும் இயக்கத்தில் ஜோசப் மெசினி, காபூர், கரிபோல்டி. இத்தாலி ஐக்கியம், இத்தாலி 8வது கேள்வி. இத்தாலி ஐக்கியத்தில் ஜோசப் மெசினி, கவுன் காபூர், கரிபோல்டி ஆகியோருக்கு பங்கு. இதில் ஜோசப் மெசினி இவர் 1820ஆம் ஆண்டு அல்லது 21 சொல்லப்படுது காபனரி இயக்கம் என்ற ஒரு இயக்கத்தை உருவாக்கி புரட்சிகள். ஆனால் இவருடைய இந்த காபனரி இயக்கத்தினால் மேற்கொள்ளப்பட்ட புரட்சிகள் தோல்வியடைந்தாலும் கூட அவர் மக்கள் மத்தியில் ஒரு புரட்சியாளராக தோற்றமறை. அதுக்கு பிறகு இவர் யௌவன இயக்கம் என்று சொல்லப்பட்டது. அதாவது இளம் இத்தாலிய இயக்கம். சரி, இளம் இத்தாலிய இயக்கம் என்ற ஒரு இயக்கத்தை இவர் ஏற்படுத்துகிறார். இங்கே அறிவாளிகளை எல்லாத்தையும் ஒன்றிணைத்து அதாவது இத்தாலி ஒன்றிணைப்பதற்கான ஒரு அடிப்படையை ஏற்படுத்துகிறது. இத்தாலியில் இருந்த அந்நிய சக்திகள், ஆஸ்திரிய மற்றும் வேறு வெளிநாட்டு அரசுகளை எல்லாம் முறியடிக்கிறதுக்கான நடவடிக்கைகள், அதில் ஒன்றுபடுத்துவதற்கான ஒரு குடியரசாக நிறுவ வேண்டும் என்றுதான் இவருடைய குறிக்கோளாக கொண்டு செயல்படும். அடுத்தது இத்தாலியை இணைப்பதில் இத்தாலியரே வெற்றி அடைவர் என்ற உறுதியாக நம்பினார். 1832 48 வரையான காலப்பகுதிகளில் இவர் மேற்கொண்ட புரட்சிகளுக்கு, அதாவது இவற்றை தலைமையில் சில புரட்சிகள் மேற்கொள்ளப்பட்டது. அது தோல்வியில் அமைஞ்சாலும் கூட 1848 அறிவாளிகளின் புரட்சி அல்லது புத்திஜீவிகளின் புரட்சி அல்லது தேசியவாத புரட்சி என்ற இந்த புரட்சி ஏற்படுத்திய வகையில் இந்த யோசப் மெசினிக்கும் பங்கு. இவர் இத்தாலிய ஐக்கியத்திலே ஆன்மாவாக செயல்படுகிறார். இத்தாலிய ஐக்கியத்தின் ஆன்மாவாக யோசப் மெசினி போற்றப்படுகிறது. அடுத்தது கவுன் காபூர். 1852 தொடக்கம் 61 வரை பீட்மேன் மற்றும் சார்டினியாவின் முதலமைச்சராக இவர் பதவி வகித்த காலத்தில் தான் இத்தாலிய ஐக்கியத்துக்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது. இத்தாலிய இணைக்கும் தலைவராக தகுதி பெறும் பொருட்டு அரசியல் பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப ஐரோப்பாவின், அதாவது குறிப்பாக இத்தாலியினுடைய அரசியலை முன்னேற்ற பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப அதன்படி செயல்படும். அடுத்தது இத்தாலியை ஒன்றிணைப்பதற்கு ஆஸ்திரியாவின் ஆதிக்கத்தை முறியடிப்பதற்கு வேறு அரசுகளோட தொடர்புகளை மேற்கொள்ள, குறிப்பாக வெளிநாட்டு உதவி பெறுவதற்கு சிந்திக்கிற பிரான்ஸ் இந்த உதவியை பெற்று லம்பாடி, சார்டினியா, பீட்மெண்ட் என்பவற்றை லம்பாடியோட இணைத்துக்கொள், லம்பாடிய சார்டினியா பீட்மெண்ட் அரசோடு இணைத்துக்கொள்கிறேன். இவ்வாறான நடவடிக்கைகள் மற்றும் 1858 மஜெண்டா போர், 1858 சொல்வரினோ போர் போன்றவற்றின் மூலம் ஆஸ்திரியாவை தோற்கடிக்கிறார். இவ்வாறாக
இத்தாலியர்கள் ஒன்றுபட்டால் ஆஸ்திரியாவை வெற்றி கொள்ள முடியும் என்ற அந்த அறிவார்ந்த ஆற்றலை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தியதால இத்தாலிய ஐக்கியத்தின் அறிவு என்று சொல்லி கவுன் காப்பூர் போட்டவர்கள். அடுத்தது கரிபோல்டி. கரிபோல்டியை பார்த்தோம்னு சொன்னால் அவர் இத்தாலிய ஐக்கியத்திற்காக வெளிநாட்டு அரசுகளோட நேரடியாக போரை வழிநடத்தி சென்ற 1000 பேர் கொண்ட செஞ்சட்டைப்படை வீரர்களை மிக வீரம் கொண்ட, மிக திறமை கொண்ட, நாட்டுப்பற்று கொண்ட, விசுவாசம் கொண்ட செஞ்சட்டைப்படை வீரர்களை உருவாக்கி அதன் மூலம் தானே நேரடியாக போரை வழிநடத்தி பல பகுதிகளை மீட்டு கொண்டதால இத்தாலிய ஐக்கியத்தின் உடல் என்று சொல்லி இவர் உடல், ஆன்மா, அறிவு என்று சொல்லி இவர்கள் 3 பேரும் சொல்லப்படுகிறார்கள். அந்த வகையில் இத்தாலியின் தென்பகுதியை வெற்றி கொண்டவர், அதாவது நேபிள்ஸ், சிசிலி போன்ற பிரதேசங்களை 1861 சார்டினியாவின் விக்டர் இமானுவேல் இத்தாலிய மன்னனாக பிரகடனப்படுத்தினது. அதன் மூலம் நேபிள்ஸ் போரில் 1860 நேபிள்ஸ் போரின் மூலம் ஆஸ்திரியாவை தோற்கடித்தது. இந்த 3 பேரும் இத்தாலியை ஒன்றிணைப்பதில் ஜோசப் மெசினி, கவுன் காப்பூர், கரிபோல்டி ஆகிய 3 பேருடைய பங்களிப்பு மிக முக்கியமானது. ரைட். அடுத்தது 9வது இறுதி கேள்வி, கைத்தொழில் புரட்சி. கைத்தொழில் புரட்சி என்றால் என்னென்று நான் முதல்ல கொடுப்போம். இது சொருகுறிப்பு தவிர்க்கிறாடி, இதைத்தான் நீங்கள் எடுக்க வேணும். கைத்தொழில் புரட்சி என்றால் என்ன? கைத்தொழில் புரட்சி என்று சொன்னால் மனிதன் தனது 2 கைகளுக்கு பதிலாக இயந்திர சாதனங்களை பயன்படுத்தி பொருட்களை உற்பத்தி செய்வதில் சுமார் 6 தசாப்த காலமாக, 6 தசாப்தம் 60 ஆண்டுகள், 6 தசாப்த காலமாக கைத்தொழில்துறை மற்றும் தொழில்நுட்பத்துறையில் ஏற்பட்ட 2 துறையும் பார்க்கணும். ஒன்று தொழில்துறை, 2வது தொழில்நுட்பத்துறை. கைத்தொழில்துறை மற்றும் தொழில்நுட்பத்துறை ஆகிய 2 துறைகளில் ஏற்படுத்திய ஒரு அசுர வளர்ச்சி, ஒரு பாரிய முன்னேற்றம் தான் கைத்தொழில் புரட்சி. அப்போ புரட்சி என்று சொன்னால் நாங்கள் ஒரு சண்டை பிடிக்கிறது, ஒரு போராடுறது, ஒரு ஆயுதம் ஏந்தி ஒரு யுத்தம் ஒன்றை செய்கிறது தான் நாங்கள் புரட்சி. பாருங்க, பிரான்சிய புரட்சியெல்லாம் பிரான்சில் ஒரு ஆயுதம் ஏந்தின ஒரு போராட்டம் ஒன்று நடந்திருக்கு கொடுங்கோல் ஆட்சியாளர்களுக்கு. அமெரிக்க புரட்சின்னு சொன்னால் அமெரிக்க பூர்வீக குடிகள் தன்னுடைய தாய்நாடான பிரித்தானியாவுக்கு எதிராக புரட்சி செய்திருக்கிறோம். அப்போ புரட்சி என்று சொல்லி பார்க்க நாங்கள் ஒரு ஆயுதம் ஏந்திய ஒரு ரத்தம் சிந்திய போராட்டமாகத்தான் நாங்கள். ஆனால் இங்கே கைத்தொழில் புரட்சியை ஒரு அசுர வளர்ச்சி, ஒரு நம்ப முடியாத ஒரு வேகம், ஒரு சிறந்த ஒரு முன்னேற்றம் என்ற கருத்தில் தான் புரட்சி. அப்போ இண்டஸ்ட்ரியல் ரிவல்யூஷன், கைத்தொழில் புரட்சி. அப்போ புரட்சி என்ற பெயரை வழங்கியவர் ஆர்னால்ட் டோயின்பி. அப்போ கைத்தொழில் புரட்சியை பற்றி உங்களுக்கு தெரியும். அப்போ கைத்தொழில் புரட்சிக்கு அந்த பெயரை வழங்கினவர். கைத்தொழில் புரட்சி எங்கே தோற்றம் பெற்றது? இங்கிலாந்தில். எப்போ தோற்றம் பெற்றது? 18ஆம் நூற்றாண்டின் பின்னர். அப்போ அது கிட்டத்தட்ட 50 வருஷங்களாக பிரித்தானியாவுக்குள்ளேயே சுற்றி கொண்டு வந்தது. அது பின்னர் ஐரோப்பாவிலே ஏனைய நாடுகளுக்கு பரவிச்சு 19ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில். 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் ஐரோப்பாவிலே இருந்து ஆசிய நாடுகளுக்கு பரவல், ஆசியாவில் குறிப்பாக ஜப்பான் போன்ற நாடுகளுக்கு சிறப்பாக பரவல் அடையும். இது கைத்தொழில் புரட்சி சம்பந்தமாக நீங்கள் ஆரம்ப விஷயங்கள். பிறகு கைத்தொழில் புரட்சின்ற 3 பிரதான தொழில்துறைகளையும் கொடுக்க போறீங்க. நெசவு கைத்தொழில், இரும்புருக்கு கைத்தொழில், நிலக்கரி கைத்தொழில். அந்த 3 துறைகளெல்லாம் ஏற்பட்ட வளர்ச்சியை அங்கால 3 துறைகளில் கொடுக்க போறீங்க. போக்குவரத்து துறை, தொடர்பாடல் துறை, விவசாய தொழில். 3 விஷயம் கொடுத்துட்டு வேண்டாங்கிற கைத்தொழில் புரட்சின்ற விளைவு மிக முக்கியமாக கொடுக்கணும். சாதகமான விளைவு, பாதகமான விளைவு. சாதகமான விளைவுகள், தொழில் முன்னேற்றம் ஏற்பட்டது, ஐரோப்பாவில் உலக நாடுகளின் வருமானம், கைத்தொழில் நாடுகளின் வருமானம் அதிகரித்தது, மற்றது வர்த்தக கோலம் விரிவடைந்தது, பல புதிய புதிய கண்டுபிடிப்புகள் இடம்பெற்றது. இப்படியெல்லாம் சொல்லிக்கொண்டு போகலாம். போக்குவரத்து துறை விருத்தி அடைந்தது, தொடர்பாடல் துறை விருத்தி அடைந்தது, தொழில்நுட்பத்துறை விருத்தி அடைந்தது எல்லாம் சொல்லிக்கொண்டு போகலாம். பாதகமான விளைவுகள், சேரிப்புறங்களின் தோற்றம், குழந்தை தொழிலாளர்களின் தோற்றம், சூழல் மாசடைகள், பெண்கள் சிறுவர்கள் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தப்படல், இப்படியான விஷயங்களை நீங்கள் பாதகமான விளைவுகள் எப்படி எழுதினாலும் நீங்கள் 2 பக்கம் வரை எழுத வேண்டும். 2 பக்கத்துக்குள்ளே எழுத வேண்டும். அப்போ நேரத்தை கருத்துக்கொள் 2 தலைப்புக்கு கீழே நாங்கள் சிந்திச்சு பாயிண்ட்ஸ் பண்ணி, சில வேலை பாயிண்ட்ஸ் பண்ணாலும் கூட ஞாபகத்தில் இருந்தாலும் கூட இன்னென்ன விஷயம் எழுத போகிறோம்னு உங்களுக்கு ஒரு ஒழுங்கமைச்சு போட்டு 1.25 2 பக்கம் எழுதுறன்றது எழுதினா நல்ல மார்க்ஸ் கிடைக்கும்.
ஃபுல்லாக எழுதினா அது இப்போ நீங்கள் இப்படி ஒரு கேள்வி கடைசியாக நீங்கள் ஒரு கேள்வி இந்த வரலாற்று குறிப்புடைய ஷார்ட் நோட்ஸ் சிறு குறிப்பு கேள்வி எடுக்கலாம் உங்களோட நேரத்தை பொறுத்து. நேரம் கொஞ்சம் கூட தேவைப்படும். ஒரு 40 நிமிஷம் இருந்தால் தான் இந்த 2 சிறு குறிப்பு ஒரு கேள்விக்கு நீங்கள் இப்படி எடுக்கலாம். ஆனால் 40 நிமிஷம் படி எடுக்க அது என்னென்னு சொன்னால் வாசிக்கிறது உங்களுக்கு 10 நிமிஷம் போனாலும் ஒரு பார்ட் 1க்கு வந்து உங்களுக்கு 1 மணி நேரம் போனாலும் மிச்சம் 4 கேள்வி படம் குறிக்கிறது மிச்சம் 3 கேள்வி மொத்தமாக 4 கேள்விக்கும் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நேரம் 2 மணி நேரம். இந்த 2 மணி நேரத்துக்குள்ள தான் நீங்கள் 4 கேள்விக்குமான விடி எழுத முடியும். ஆகவே முதல் நல்லா தெரிஞ்ச கேள்வியில் முன்னுக்கு எழுதி கொண்டு போனீங்கன்னா சில விட கொஞ்சம் நேரம் மிஞ்சினா நீங்கள் ஒரு கேள்வி அதாவது சிறு குறிப்பு கேள்வி 2 கேள்வி வரும். பி பகுதியில் ஒரு கேள்வியும் சி பகுதியில் ஒரு கேள்வி வரும். அது ஏதாவது ஒரு கேள்வி எடுத்து நீங்கள் 2ஐயும் எழுதணும். மற்ற 1 எழுதி போட்டு 1 எழுதாம் அப்படிங்கிறதுனா 8 மார்க்ஸுக்கு உள்ளதான் பெறமெண்டு எதிர்பார்க்கு 16 மார்க்ஸ். வர வாசி 8 மார்க்ஸ் பார்த்தா 8க்கு 8 போட மாட்டோம். 8க்கு 6 8க்கு 7 தான் பெறப்போகுது. நல்லா செய்தாலும் கூட இப்போ நல்லா தெரியும்னுட்டு ஒரு கேள்வியை செய்துட்டு தெரியாத கேள்வியை விட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பட நட்டமாகும். ஆகவே மிக கவனமாக செயல்பட வேண்டும். கைத்தொழில் புரட்சி முடிச்சிட்டோம். வெஸ்ட்பேலிய உடன்படிக்கை ஐரோப்பாவில் ஏற்பட்ட இறுதி சமய போரான 30 ஆண்டு போர். 30 ஆண்டு போரின் முடிவில் செய்து கொள்ளப்பட்ட உடன்படிக்கை வெஸ்ட்பேலிய உடன்படிக்கை. இது 1648 இடம்பெற்றது. இதில் பல நாடுகள் கலந்து கொண்டது. குறிப்பாக நீங்கள் சொல்ல போனீங்கன்னு சொன்னால் ஐரோப்பாவில் அந்த காலத்தில் வலிமை பெற்றிருந்த நாடுகளில் துருக்கி ஒன்றை தவிர இனிய நாடுகள் எல்லாம் கலந்து கொண்டது. அப்போ அதை நீங்கள் சொல்லுவீங்க. யுத்தத்தில் வெற்றி பெற்ற நாடுகளுக்கு மேலதிக பிரதேசங்கள் கிடைச்சது. ஏர்மனிய பிரதேசங்கள் ஏர்மனிய சிற்றரசர்களுடைய செல்வாக்கு அதிகரித்தது. பரிசுத்த ரோம பேரரசனுடைய செல்வாக்கு வீழ்ச்சி அடைந்தது. அடுத்தது கல்வீனிய மதம் லூதரச மதம் கத்தோலிக்க மதம் பெற்றுக்கொண்ட அதே நிலைமையை கல்வீனியமும் பெற்றுக்கொண்டதாலே அது அரச மதமாக ஏர்மனிய பிரதேசங்களே அரச மதமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. பிரான்சுக்கு அல்சஸ் லொரைன் பிரதேசங்கள் கிடைத்தது. அதிலிருந்து எங்களுக்கு விளங்கும் அல்சஸ் லொரைன் பிரதேசங்கள் பூர்வீகமாக ஏர்மனிக்கு சொந்தமானது. அது 1648 செய்து கொள்ளப்பட்ட வெஸ்ட்பேலிய உடன்படிக்கையின்படி வடமான அல்சஸ் லொரைன் பிரதேசங்கள் பிரான்சுக்கு கிடைச்சது. பிரான்சுக்கு கிடைத்த இந்த அல்சஸ் லொரைன் பிரதேசங்கள் 223 வருஷங்களாக 1648 இருந்து 1871 வரை 223 வருடங்கள் பிரான்ஸ்கிட்ட இருந்தது. அதனால் ஐரோப்பாவிலேயே 17ஆம் 18ஆம் நூற்றாண்டுகளில் ஐரோப்பாவில் செல்வச் செழிப்பும் செல்வாக்கும் பெற்றிருந்த அரசு பிரான்ஸ். பிரான்ஸ் அந்த நிலைமையை அடைகிறதுக்கு காரணங்களில் ஒன்று இந்த வளமான நிலக்கரி மற்றும் இரும்புத்தாது வளங்களை கொண்ட அல்சேஸ் லொரைன் ஆகிய 2 பிரதேசங்களும் ஜெர்மனிகிட்ட இருந்து பிரான்ஸிட்ட சென்றன. ஜெர்மனியுடைய பொருளாதாரம் பாதிக்கப்பட பிரான்சினுடைய பொருளாதாரம் செல்லிமை. இந்த நிலைமையில தான் 1871 இறுதியாக அல்சேஸ் லொரைன் பிரதேசங்கள் பிரான்ஸிட்ட இருந்து ஜெர்மனி பெற்றுக்கொண்டதோடு தான் ஜெர்மனி ஐக்கியம் முழுமையாக. சிலர் தப்பான கருத்தை வச்சிருக்கிறோம். அல்சேஸ் லொரைன் பிரதேசங்கள் பிரான்ஸுக்கு சொந்தம் உண்டு. 223 வருஷம் பிரான்ஸுக்கு தான் இருந்தது. 2 வருஷம் உள்ளத்தை இருந்தாலே நாங்கள் குடியுரிமையை வாக்குரிமையை பெறுறோம் என்றால் 223 வருஷம் பிரான்ஸ்கிட்ட இருந்தால் பிரான்சிய பிரதேசம் என்று சொன்னால் பிழை இல்லை. ஆனால் அல்சேஸ் லொரைன் பிரதேசம் பூர்வீகமாக சொந்தம் உண்டு. அது ஜெர்மனிக்கு தான் சொந்தம். இதிலிருந்து உங்களுக்கு விளங்கணும் அல்சேஸ் லொரைன் ஆகிய பிரதேசங்களை பிரான்ஸ்கிட்ட இருந்து செடான் போர்க்களத்தில் ஜெர்மனி ரஷ்யா தோற்கடிச்சு பிரான்ஸை தோற்கடிச்சு அல்சேஸ் லொரைன் பிரதேசங்களை பெற்றுக்கொண்ட பிறகு ஒட்டோபன் பிஸ்மார்க் என்ற தலைமை பெற்றுக்கொண்ட பிறகுதான் ஜெர்மனி ஐக்கியம் அடையுது. 1870 ஐக்கியம் அடையுது என்று சொன்னால் என்ன அர்த்தம்? பிரான்ஸ் குறிப்பிட்ட சில காலம் அல்சேஸ் லொரைன் பிரதேசங்களை வச்சிருந்தது. உண்மையிலே அல்சேஸ் லொரைன் பிரதேசங்கள் ஜெர்மனிக்கு தான் சொந்தம். சில புத்தகங்கள்லேயே அல்சேஸ் லொரைன் பிரதேசங்கள் பிரான்ஸுக்கு தான் சொந்தம் வேண்டி இருக்குது. ஆனால் பூர்வீக ஜெர்மனிக்கு தான் சொந்தம். ரைட். அடுத்தது வெஸ்ட்பேலிய உடன்படிக்கை முடிச்சு. அடுத்த ஆங்கில புரட்சி. இதை மாண்டோரு புரட்சி ரத்தஞ்சிந்தா புரட்சி போலெல்லாம் சொல்லுவார்கள். இது 1688ஆம் ஆண்டு புரட்சி. அரசனுக்கும் பாராளுமன்றத்துக்கும் இடையிலே தகராறு. பாராளுமன்ற ஆட்சி முறை ஏற்கனவே வரை நாங்கள் சொல்ல போனால் இலங்கை பிரித்தானிய பாராளுமன்ற ஆட்சி முறை என்ற ஒரு அம்சமாகத்தான் இந்த புரட்சி ஏற்படுது. பாராளுமன்ற ஆட்சி முறை வந்து 1215ஆம் ஆண்டு மக்னா காட்டாவின் ஆரம்பத்தோடு, அதாவது ஆங்கில மன்னன் ஜோனிட்ட இருந்து பிராந்திய பிரபுக்கள் சில உரிமைகள் சலுகைகளை பெற்றுக்கொள்வதற்காக
பலவந்தமாக அவர் ஒரு பட்டயத்தில் கையெழுத்து விடுவிக்கிறார்கள். மன்னனை கொண்டு மன்னன் இட வேண்டிய நிலைமை ஏற்படும். இதைத்தான் மக்னா காட்டா அல்லது மகா பட்டயம் என்று சொல்லப்படும். இந்த மக்னா காட்டான்றது பிரபுக்கள் தங்களோட உரிமைகள் சலுகைகளை பெற்றுக்கொள்றதுக்காக மன்னனிடமிருந்து பலவந்தமாக பெற்றுக்கொண்ட ஒரு உரிமை பட்டயம். இதுக்கு பிறகு பிரித்தானியாவில் மன்னனுடைய ஆதிக்கத்தை கட்டுப்படுத்துறதுக்காக அடிக்கடி பல நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தது. இதுன்ற ஒரு அம்சமாகத்தான் இந்த ஆங்கில புரட்சி 1888ஆம் ஆண்டு ஆங்கில புரட்சி ஏற்படுது. அதில் அரசனுக்கும் பாராளுமன்றத்திற்கும் இடையே அதிகாரம் தொடர்பான தகராறு புரட்சிக்கு வழிவகுக்குது. ஸ்டுவர்ட் அரச வம்சத்தவர்கள் தங்களுடைய அதிகாரத்தை பெருகிக் கொள்ள முற்படுகினால் அடுத்தது பாராளுமன்றத்தை புறக்கணித்து செயல்படுகிறார்கள் மன்னர்கள். தாம் கடவுண்ட வரம் பெற்றவர்கள், அதாவது தெய்வீக வடிவுரிமை கோட்பாடு. அது மட்டுமில்லாமல் இங்கிலாந்தில் புரட்டஸ்தாந்து சமயம்தான் செல்வாக்கு பெற்றிருந்தது. பெரும்பான்மை மக்கள் பின்பற்ற சமயமாக இருக்குது. ஆனால் ஆட்சியாளர்கள் கத்தோலிக்க சமயத்தவர்களாக இருக்கிறது. இதனால் இன்னொரு சமயத்தை சேர்ந்தவர்கள் தங்களை நிர்வகிக்கும் போது பல பிரச்சனைகள் ஏற்படும் என்று சொல்லி மக்கள் மத்தியில் ஒரு மன்னன் பற்றி ஒரு தப்பான அபிப்பிராயம் ஏற்படுகிறது. இதுதான் ஆங்கில புரட்சிக்கு வழிவகுக்கின்றது. பாராளுமன்ற அங்கத்தவர்களாக புரட்டஸ்தாந்து சமயத்தவர்களாக இருந்தது. அது மட்டுமில்லாமல் முதலாம் சார்ஸ் மன்னன் பாராளுமன்றத்தை கூட்டியவர் நாட்டை ஆட்சி செய்ய முற்பட்டார். இந்த நிலைமையில் முதலாம் சார்ஸ் மன்னன் 1649ஆம் ஆண்டு சிறைச்சேதம் செய்யப்படுகின்றான். அடுத்தது சிவில் யுத்தம் ஏற்பட்டது. இந்த விஷயங்களை மற்றது ஒலிவர் குரோம்பெர்கர் தலைமைத்துவம், அதன்படி ரத்தோஜிண்டா புரட்சி ஏற்பட்டது. 2ஆம் ஜேம்ஸுக்கு மகன் பிறந்ததும் இந்த ஆங்கில புரட்சிக்கு ஒரு காரணமாக அமைந்தது. ஆண் குழந்தை ஒன்று பிறந்ததும் ஆங்கில புரட்சிக்கு விதி எழுதிங்களா சரி. பிஸ்மார்க் உங்களுக்கு தெரியும், ஜெர்மனியினுடைய சான்சலர். இவர் இரத்தமும் விரும்பும் என்ற கொள்கையின் அடிப்படையில் ஜெர்மனியை ஒன்றிணைத்தவர். 1648ஆம் ஆண்டு வெஸ்ட்பேலிய உடன்படிக்கையின்படி ஜெர்மனி 360 துண்டுகளாக உடைஞ்சிருந்தது. உடைஞ்சிருந்த ஜெர்மனியை ஒன்றிணைக்கிறதில் முக்கிய பங்கு வகித்தவர் ஒடோபன் பிஸ்மார்க். பிஸ்மார்க் என்ன செய்தார் என்று சொன்னால், பிஸ்மார்க்கினுடைய நடவடிக்கை. பிஸ்மார்க் ஜெர்மனியை ஒன்றுபடுத்துவதற்காக பிரஷ்யாவினுடைய முதலமைச்சர் பதவியை வகித்த பிஸ்மார்க் முதலாம் ஃப்ரெட்ரிக் வில்லியம் என்று சொல்லப்பட்ட பிரஷ்ய மன்னனுடைய ஆதரவோடு ஜெர்மனியை ஐக்கியப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்கிறார். அதன்படி முதல்ல இவர் 1815 தொடக்கம் 1898 வரை ஜெர்மன் அரசியலாளர். இதில் 1815 வரை 1865க்கு பிறகுதான் அவருடைய ஜெர்மனி ஆட்சியில் அவருடைய பங்களிப்பு. 1862 1815 பிறந்திருப்பார். 1862 1890 வரையான காலத்தில் பிரதம அமைச்சராக முன்னோடியாக இருந்தவர். இவருடைய கொள்கை இரத்தமும் விரும்பும் என்ற கொள்கையின் அடிப்படையில்தான் செயல்படுத்தப்பட்டது. அதன்படி ஜெர்மனி ஐக்கியத்துக்கு இவர் முக்கியமான பங்களிப்பு செய்கிறார். ஜெர்மனி ஐக்கியம் அடைந்த பிறகு ஜெர்மனி ஐக்கியத்தில் இவர் டென்மார்க்கோட மற்றும் ஆஸ்திரியாவை எதிர்க்கிறதுக்காக டென்மார்க்கோட தொடர்பு கொள்கிறார். பிறகு டென்மார்க் எதிர்ப்பதற்காக பிரான்ஸோட உறவு வைக்கிறார். பிறகு பிரான்ஸை செடான் போர்க்களத்தில் தோற்கடிப்பதன் மூலம் ஜெர்மனி ஐக்கியமடைந்த ஜெர்மனியை பாதுகாக்கிறதுக்காக பிஸ்மார்க் பல நடவடிக்கைகளை மேற்கொள்கிறார். ஐரோப்பாவில் பிரான்ஸை தனிமைப்படுத்துறதுக்காக பிஸ்மார்க் சில உடன்படிக்கை கொள்கைகளை முன்வைக்கிறார். அது முதலாம் உலகப் போருக்கு வழிவகுக்கும். பிஸ்மார்க்கின் உடன்படிக்கை கொள்கை அந்த வகையில் 1871 ஜெர்மன் ஐக்கியம் அடையுது. 1873ஆம் ஆண்டு அவர் ஆஸ்திரியாவோடையும் ரஷ்யாவோடையும் சேர்ந்து 3 பேரரசுகளின் சங்கத்தை உருவாக்குறார். 3 பேரரசுகளின் சங்கம் உருவாக்கப்படுது ஆஸ்திரியா, ரஷ்யா. பிற்காலத்தில் ரஷ்யா அந்த 3 பேரரசுகளின் சங்கத்திலிருந்து விலத்தி கொள்ளுது. ஆனால் ரஷ்யாவோட தொடர்ந்து உறவு பண்ணுற 1879ஆம் ஆண்டு ரஷ்யா விலத்தினது மாதிரி ஆஸ்திரியாவும் விலத்தி செல்லக்கூடாதுன்றதுக்காக ஆஸ்திரியாவோடு ஒரு மீளுடன்படிக்கை செய்கிறது. 1882ஆம் ஆண்டு இத்தாலியையும் சேர்த்துக் கொள்கிறார். அதன்படி 3 பேரரசுகளின் சங்கம் லீக் ஆஃப் 3 எம்பியர்ஸ் என்று சொல்லப்பட்ட ஒரு அமைப்பை உருவாக்குகிறார் பிஸ்மார்க். லீக்
3 பேரரசுகளின் சங்கம். 3 பேரரசுகளின் சங்கம் என்ற ஒரு சங்கத்தை உருவாக்கி ஐரோப்பாவில் பிரான்ஸை தனிமைப்படுத்துறதுக்காக பிஸ்மார்க் பல நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றார். ஓகே பிள்ளையே, இதோடு நாங்கள் இன்றைய இந்த வகுப்பை நிறைவு செய்வோம். நீங்கள் மிகச் சிறப்பாக இதை கற்று அதன்படி மிகச் சிறப்பாக செயற்பட்டு நமது மாகாணத்திற்கு நல்ல ஒரு பொறுப்பேற்றை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லியும் உங்களுடைய எதிர்காலத்தையும் இதன் மூலமாக எல்லாமே எடுத்துக்கொள்ள வேண்டும். நீங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான விடயம் வினாவை மிக தெளிவாக கேட்கப்பட்ட அறிவுறுத்தலுக்கு அமைய விடையளிக்க பாருங்கள். 9 வினா இருக்கின்ற 9 வினாவுக்கும் விடையளித்தால் உங்களுடைய புள்ளி மிக குறைவாக தான் கிடைக்கும். 3 வினாவுக்கு நீங்கள் விடையளிக்கிறதுக்கு தரப்பட்ட நேரத்தில் 9 வினாவுக்கு விடையளித்தால் மிக குறைந்தளவு புள்ளியை தான் பெறுவதற்கான சந்தர்ப்பம். அது உங்களுக்கு உங்களுடைய விடைத்தாள் பரீட்சகருக்கும் இடையில் ஒரு முரண்பட்ட ஒரு உறவை ஏற்படுத்தும். மிக தெளிவாக நல்ல உங்களுடைய திட்டமிடலோடு சென்று மிகச் சிறப்பாக விடையளிப்பீர்கள். விடையளித்து மிக நல்ல ஒரு பொறுப்பேற்றை பெற்று எதிர்காலம் சிறக்க வாழ்த்துக்கள்.